ॐ श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै श्रीदत्तदेवं ह्यवधूतहंसं श्रीरामकृष्णञ्च सदाशिवेन्द्रं स्वयं प्रकाशाख्यमुनिप्रकाण्डम् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुः श्रोत्रमथो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषदम् माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। केनोपनिषत् नालावद् खण्डं नालावद् मन्त्रम्। तस्यैष आदेशः यदेतत् विद्युतः व्यद्युतदा इतीन्यमीमिषदा इत्यधिदैवतम् अथाध्यात्मं यदेतद्गच्छतीव च मनः अनेन चैतत् उपस्मरति अभीक्ष्णं சங்கல்பः। உபனிஷத் தத்துவங்களெல்லாம் உபதேசம் பண்ணின பிறகு தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மந்த அதிகாரிகளுக்கு சில தியான கிரமங்களை சொல்லிக் கொடுக்கிறது. மின்னலையும் கண் இமைத்தலையும் தியானம் செய்ய வேண்டும். மின்னல் மின்றபோது இந்த உலகம் வெளிப்படுகிறது, கண்களை திறக்கும் பொழுது வெளிப்படுகிறது, கண்களை மூடினால் மறைந்து விடுகிறது. அதை போன்று இந்த யக்ஷரூபமாக வந்த பிரம்மன் விளங்குகிறது, மறைகிறது. பிரம்மன் விளங்கினாத்தான் உலகம் விளங்குறது அப்படிங்கிறத வேற விதமாக சொல்கிறார். கண்ணை திறந்தாத்தான் உலகம், கண்ணை மூடினா உலகம் இல்லை. அதே மாதிரி வெளிச்சம் இருந்தால் தான் உலகம் தெரியும், வெளிச்சம் இல்லைன்னா உலகம் தெரியாது. இந்த மின்னலும் இமைக்கிறதும் ஒரு க்ஷணத்தில் வேகமாக நடக்கக்கூடிய ஒரு இது இமைப்பொழுது அப்படி சொல்கிறோம் இல்லையா? இமைப்பொழுது, இமைப்பொழுதும் என் நெஞ்சில்னு சொல்கிறோம், நீங்காதான்னு சொல்கிறோம். அப்போது அந்த இமைப்பொழுதும் அந்த இமைப்பொழுது காலத்தில் தான் அது விளங்குற மாதிரி இருக்குது. அப்படி அர்த்தத்தில் சொல்லி அப்படி ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த தியானம் பண்ண வேண்டும். அதே மாதிரி எண்ணங்களில் படுற உணர்வு, அதுக்கு உதாரணம் பார்த்துட்டோம். வெளிச்சம் பொருள், பொருள் இருக்கிறதுனால வெளிச்சம் தெரிகிறதா, வெளிச்சத்தினால பொருள் தெரிகிறதான்னு கேட்டால் வெளிச்சத்தினால்தான் பொருள் தெரிகிறது, பொருள் இருக்கிறதுனால தான் வெளிச்சம் புலப்படுகிறது, விளங்குகிறது. அது மாதிரி உணர்வு இருப்பதால் தான் எண்ணங்கள் புலப்படுகின்றன.
எண்ணங்கள் புலப்படுவதால் தான் உணர்வு இருப்பது உணரப்படுகிறது. ஆக இந்த மந்திரம் என்ன சொல்கிறது? அத, இதற்கு பிறகு இந்த தியானம் பண்ணுங்கோ. முதல்ல அதிதெய்வத்தை தியானம் பண்ணுங்கோ. மின்னலையும் இமைத்தலையும் சேர்த்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது. அதுக்காக கண்ணை திறந்தெல்லாம் பண்ணுறதில்ல. மனசுக்குள்ளே மின்னலையும் கண்மூடி இமைத்தலையும், கண்ணை திறக்கிறது மூடுறது, இதை நினைத்து கொள்ளுங்கள். அதுக்கு ஒரு பலன் இருக்குது. பிறகு இதை பண்ணின பிறகு தன்னிடத்திலே இது வெளியில் இருக்கிறது. ஏன்னா வெளியில் இருக்கிற வஸ்துவும் புலப்படுறது அப்படி தான். புலப்படுறது மறையிறது, புலப்படுறது மறையிறது. அப்புறம் இங்கேயும் அப்படி தான். உணர்வு இருக்கிற போது தான் உணர்வை உணரணும்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் வேண்டியிருக்கு. உணர்வை புரிஞ்சுக்கிறதுக்கு, உணர்வை உணர்றதுன்னு கூட சொல்லப்படாது. உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எண்ணங்கள் இருந்தால்தான் உணர்வை புரிந்து கொள்ள முடியும். உணர்வு இல்லாமல் எண்ணங்கள் இல்லை என்பதை, எண்ணங்கள் இருந்தால்தான் உணர்வை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் எண்ணங்கள் நான் அல்ல, எண்ணங்கள் நான் அல்ல, எண்ணங்களை எண்ணுபவனும் நான் அல்ல. எண்ணங்களும் நான் அல்ல, எண்ணங்களை எண்ணுபவனும் நான் அல்ல. எண்ணங்களும் எண்ணங்களை எண்ணும் தன்மையும் மாயக்கற்பனை. இது புரிஞ்சதுக்கு அப்புறம் விட்டுடும். அதனால் இங்கே என்ன சொல்கிறார்? எதேதத் கச்சதி, அதாவது இது நம்மிடத்திலே பண்ணக்கூடிய தியானம். மனஹா கச்சதி இவ, எதேதத் கச்சதி இவ. ஏதத்துன்னா இந்த பிரம்மனை, கச்சதீவன்னா விஷயீ கரோதி, இதை அறிவது போல இருக்கிறது. என் மனஹான்னு சொன்னால் இந்த இடத்துல அபீக்ஷணம் சங்கல்பா சேர்த்துக்கணும். அடிக்கடி உள்ளத்திலே தோன்றும் எண்ணமானது மெய்ப்பொருளை எண்ணுவது போல தெரிகிறது. மெய்ப்பொருளை எண்ணுவது போல கச்சதீவ. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? முதல்ல மனதால் எதை எண்ண முடியாதோ, எதனால் மனம் எல்லாவற்றையும் எண்ணுகிறதோ அதுவே பிரம்மம், அதுவே நீ அப்படின்னு 2வது கண்டத்தில் படிச்சிருக்கோம். அதை மனசில் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆஹ மனஹா ஏதத் கச்சதி இவ, ஏதத் கச்சதி இவ. ஏதத் கச்சதி இவன்னா இந்த எண்ணங்கள் பிரம்மத்தை விஷயீகரிக்கிற மாதிரி இருக்குது. உண்மையிலே பிரம்மத்தை விஷயீகரிக்க முடியாது. நம்ம அதுக்கு தான் விருத்தி வியாப்தி பல வியாப்தின்னெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக வச்சுட்டுருக்கோம். அதை நான் இங்கே சொல்லலை, சொல்லாமல் இருந்தாலும் புரியுது கஷ்டம். அதாவது இப்போ தான் விவேக சூடாமணி வகுப்பில் அது வந்திருக்கு. அதாவது ஒரு பொருளை நாம் அறியணும்னா இந்திரியம் இதை பார்க்கணும், சென்ஸ் ஆர்கன்ஸ் அதை பர்வேட் பண்ணணும். எதாக இருந்தாலும் சரி, இப்போ நான் இந்த ஃபேனை பார்க்குறேன், இந்த படத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு படத்தை பார்க்குறேன்னு சொன்னால் ஏற்கனவே பார்த்த சம்ஸ்காரம் அதில் இருக்குது மனசுக்குள்ளே. இது ரொம்ப வருஷமாக நிறைய தரம் பார்த்துருக்கோம். பார்த்து இதுக்கு ஒரு பேர் இருக்குது, அதெல்லாம் மனசுக்குள்ளே ரிஜிஸ்டராக இருக்குது. மெமரி கார்டு மாதிரி எல்லாம் போடுறோம் இல்லையா? கம்ப்யூட்டரே தான். கம்ப்யூட்டர் இதை வச்சு தானே சொல்கிறோம். கம்ப்யூட்டரை பற்றியே அது மூளை தானே, மூளையோட வேலையை தானே நிறைய பண்ணுறது. அப்போ இந்த மனசுக்குள்ள இந்த எண்ணங்கள்லாம் இருக்கிறதுனால, இப்போ நான் இப்படி திரும்புகிற உடனே என்ன பண்ணுறேன்? நான் அதை பார்த்த உடனே ஃபேனை பார்க்குறேன். ஃபேனை பார்க்குற உடனே இந்த கண்ணு ஃபேனை பார்க்குறது. கண்ணு மாத்திரம் ஃபேனை பார்த்தா போகாது, ஃபேன் ரிஜிஸ்டர் ஆகாது. கண்ணோட சேர்ந்து விருத்தியும் போகணும். விருத்தியும் போனாலும் போகாது, கான்ஷியஸ்னஸும் கூட போகணும். இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப குவிக்காக நடக்கிறது இந்த ப்ராசஸ். நமக்கு இப்படி திரும்புறதோ தான் தெரியுமே தவிர, திரும்புறதுல எவ்வளோ வேலை நடக்கிறது. கண்ணு போகிறது, மனசு போகிறது, எண்ணங்கள் போகிறது, எண்ணங்கள் உணர்வும் போகிறது. அப்போ இதுக்கு அப்போனா என்னென்னா இந்த வியஜன ஞானம்,
ஃபேனை பற்றின நாலெட்ஜ் எப்படி வர்றதுன்னா இந்திரிய வியாப்தி சொல்கிறது இல்லை, விருத்தி வியாப்தி, எண்ணங்கள் வியாபிக்கிறது, சைத்தன்யமும் வியாபிக்கிறது. அது மாதிரி இங்கே என்ன நடக்கிறதுன்னா விருத்தி வியாப்தி இங்கே என்ன நடக்கிறதுனா மனசு நேரடியாக இங்கே இந்திரியம் வியாபிக்கிறது, மனசு வியாபிக்கிறது, கான்ஷியஸ்னஸ் பெர்வர்ட் பண்ணுறது சொல்லலாம். ஆனால் மனசு கான்ஷியஸ்னஸை நோக்கி திரும்புகிற போது, உணர்வை நோக்கி எண்ணம் திரும்பும் பொழுது என்ன நடக்கிறதுன்னா, உணர்வை நோக்கி எண்ணம் திரும்பும் பொழுது உணர்வால் எண்ணம் உணரப்படுகிறதா, எண்ணத்தால் உணர்வு உணரப்படுகிறதா? உணர்வை நோக்கி எண்ணம் திரும்பும் பொழுது உணர்வால் எண்ணம் உணரப்படுகிறதா, எண்ணத்தால் உணர்வு உணரப்படுகிறதா? ஒரு பொருளை அறிகிற போது அந்த எண்ணத்தாலும் உணர்வாலும் புறப்பொருள் அறியப்படுகிறது. புறத்தில் இருக்கும் பொருள் எண்ணத்தாலும் உணர்வாலும் உணரப்படுகிறது. ஆனால் உணர்வை நோக்கி எண்ணம் திரும்பும் பொழுது உணர்வால் எண்ணம் உணரப்படுகிறதா, எண்ணத்தால் உணர்வு உணரப்படுகிறதா? ரெண்டும் அப்படி தான் எடுத்துக்கணும், வேறு இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப கவனித்து சொன்னோம்னா என்ன சொன்னால், உணர்வால் தான் எண்ணம் உணரப்படுறது. ஆனால் அந்த எண்ணம் என்னவா இருக்குது, என்னவா இருக்குன்னா உணர்வை உணர வேண்டும் என்கின்ற எண்ணமாக இருக்கிறது. உணர்வை உணர வேண்டும் என்கின்ற எண்ணமாக இருக்கிறது. ஆனால் உணர்வுதான் உணர்வை உணர வேண்டும் என்கின்ற எண்ணத்தை வியாபிக்கிறது. கான்ஷியஸ்னஸ் தாட். அப்போ இதுதான் நம்ம படித்தோம். இப்போ இன்னைக்கு காலம்பரை அதான் சொன்னோம். அது மாதிரி எதுக்கு சொல்கிறோம்னா, அது அப்படி இந்த உப்பு பொம்மை கதை தான். எண்ணம் உணர்வை பார்க்கும்போது எண்ணம் வலிமை இழந்து உணர்வாகவே நம்மளை என்ன பண்ணிக்கிறோம்னா ஓன பண்ணி, நான் தான் உணர்வாச்சே. அப்போ எண்ணம் நானா உணர்வு நானான்னா, நான் யார், எண்ணமா உணர்வா அப்படின்னு கேட்டால் பதில் சொல்லி தான் வேறு சாய்ஸ் கிடையாது. உணர்வே நான், உணர்வே நான், எண்ணம் நான் அல்ல. திருப்பின உடனே அவ்வளோதான், அவுட்டு, நான் அவுட், இந்த எண்ணம் அவுட் ஆகிடுது. எண்ணத்தை திருப்புற வரைக்கும் இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். எண்ணம் உணர்வை வியாபிக்கிற போதே எண்ணம் அவுட். உணர்வே நான், சைத்தன்யோகம், மதிப்பு போயிடுது. அதனால தான் சொன்னோம், உணர்வால் எண்ணம் உணர்வு தனக்கு அந்நியமானவைகளை உணர்கிறது. எண்ணம் உணர்வை உணராதுன்னு தான் படிச்சிருக்கோம். மனசுங்கிற பதம் போட்டிருக்கோம். மனசுன்னு சொன்னால் விற்பி தான், தாட்டுன்னு தான் அர்த்தம். இங்கே மனசுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று எங்கே, அதாவது தாட்டினுடைய ஆதாரம் எண்ணங்களின் இது. இப்போ இந்த புஸ்தகத்தில் பேப்பர் இருக்குது, பேப்பரில் எழுத்து இருக்குது. பேப்பர் இருக்குது, பேப்பரில் லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி மைண்டில் தாட்ஸ் இருக்குது. அதுக்கு தான் ஒரு இது இருக்கே, ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸில் வாயு சுற்றிகிட்டே இருக்குது, காற்று. அது மாதிரி மைண்டுங்கிறது லைக் ஸ்பேஸ், காற்று மாதிரி தாட்ஸ். அப்படி தான் சொல்லுவோம். காற்று சுற்றிகிட்டே இருக்கே, அது ஒரு வஸ்து தானே. அப்போ அந்த காற்று இப்படி, அதுதான் தாட்டையும் காற்றையும் சேர்க்கிறா எல்லாரும். வாயு வேகம் மனோவேகம்ங்கிறான். ஆக எப்படி ஸ்பேஸில் காற்று சுழன்று கொண்டு இருக்கோ அப்படி மனசில் எண்ணங்கள் சுழன்று கொண்டே இருக்கின்றன. அதனால் மனசுன்னு நம்ம சொல்கிற போது எண்ணங்களையும் குறிக்கும், எண்ணங்களுக்கு ஆதாரமான தன்மையையும் குறிக்கும். ஒரு போர்டில் எழுதி போட்டால் எதை எடுத்தாலும் சரி, இந்த ஃப்ளெக்ஸ் இருக்குது, ஃப்ளெக்ஸில் படம் இருக்குது மாதிரி எல்லாத்துக்குமே ஸ்க்ரீன் இருக்குது, ஸ்க்ரீனில் நிறைய மூவி, நிறைய இதெல்லாம் நிழல்லாம் ஓடுறது. அது மாதிரி தான் மனசு ரொம்ப ரொம்ப அதி சூக்ஷ்மமானது.
இந்த ஸ்பேஸு ஆகாசம் எவ்வளோ சூக்ஷ்மம், அதை விட அதி சூக்ஷ்மமானது நம்முடைய அந்தःகரணமும் அந்தःகரண விருத்திகளும், மனமும் மனதில் உள்ள எண்ணங்களும். அதோடு தான் இருந்துட்டுருக்கோம். ஆனால் அதை பற்றி கவனிக்காமல் பராக் பார்த்துட்டுருக்கோம். என்ன நடந்துட்டுருக்கு உள்ளுக்குள்ளேன்னு தெரிய வேண்டாமா? சனி தசை என்ன பண்ணுறது உள்ள? என்ன தெரிய வேண்டாம்? அப்போ இந்த கச்சதீவ ஏதத்து மனஹா கச்சதி இவங்கிற இவன போல இந்த எண்ணங்கள் மெய்ப்பொருளை கிரகிப்பது போல இருப்பதை தியானம் பண்ணணுங்கிறார். ஏதத்து சங்கல்பா அபீக்ஷணம் ஸ்மரதி, இந்த எண்ணத்தை அடிக்கடி தியானம் செய்ய வேண்டும். இந்த எண்ணத்துக்கும் உணர்வுக்கும் உள்ள சம்பந்தத்தை தியானம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தியானம் பண்ணினால் இந்த தத்துவம் விளங்கும். முதல் கண்டம் முதல் மந்திரங்களில் சொன்ன விஷயங்கள்லாம் விளங்கும். ஆக இது மெடிடேஷன், தியானம். ஆக வெளிச்சத்தை மின்னலை தியானம் செய்தல், இமைத்தலை தியானம் செய்தல், தனக்குள்ளேயே நடக்கிற வேகமாக நடந்துட்டுருக்கிற எண்ணங்கள், அதுவும் குறிப்பாக என்னென்னா பிரம்ம விஷயீகரண தியானம். பிரம்ம விஷயீகரண தியானம். விஷயீகரிக்கிற மாதிரி விஷயீகரிக்க முடியாது. ஏன்னா அந்த டீச்சிங் ஹெல்ப் பண்ணுறது. ஏன்னா வேத சாஸ்திரங்களில் மனதால் அறிய முடியாதுங்கிறதுக்கும் பிரமாணம் இருக்குது. கைவல்ய நவனியத்தில் படிச்சிருக்கோம். இதயத்தால் உணர்வாய் என்றும் மனதுக்கு எட்டாது என்றும் அப்படின்னு 2 இருக்குது. ஆனால் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு மனதுக்கு எட்டாதுங்கிற வாக்கியமும் இருக்குது, மனதுக்கு எட்டுங்கிற வாக்கியமும் இருக்குது. ஏன்னா மனசை வச்சுன்னு தான் படிச்சுன்னு உட்காண்டிருக்கும். ஏஷோனுராத்மா சேதசா வேதித்தவ்யா, முண்டகோபனிஷத்து. ஏஷோனுராத்மா சேதசா வேதித்தவ்யா, ஏஷா ஆத்மா அணுகு ஆத்மா. அணுகுனா சூக்ஷ்மம்னு அர்த்தம். மிக நுண்மையான இந்த ஆத்ம தத்துவம் மனதால் தான் அறியணும். மனசினால் அறியணுங்கிற போது என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம்னா, இந்த மாதிரி நல்ல சம்ஸ்காரங்களோடு இருக்கிற மனசினால தான் அறிஞ்சிக்க முடியும்னு அர்த்தம். சம்ஸ்காரம் இல்லாத மனசுக்கு தெரியாது. ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக இருக்கிறவனுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அவனுக்கு எப்போ பார்த்தாலும் மெட்டீரியல் திங்கிங்லேயே இருக்கிறவனுக்கு, அந்த லௌகிக விஷயத்தையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். அதனால் மனசினால் தெரிஞ்சிக்க முடியாதுங்கிறது சாதாரண அர்த்தம். மனசினால் தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்கு சாதாரண அர்த்தம் ஒன்று இருக்குது. என்னதுன்னா பக்குவப்பட்ட மனசுக்கு தெரியும். நல்ல சம்ஸ்காரம் இருக்கிற மனசுக்கு குரு சொல்லி கொடுத்தா கல்பூர புத்தி மாதிரி புரிஞ்சுனுடுவான். சம்ஸ்காரம் இல்லாதவனுக்கு வாழைத்தண்டு புத்தி, என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறாது. வாழைத்தண்டில் நெருப்பை வச்சா முடியுமோ? பெட்ரோலை ஊற்றினா உடனே பிடிச்சிக்கும். கல்பூர புத்தி, கல்பூரத்துலேயும் கலப்படம்லாம் சொல்லப்படாது. நம்ம திருஷ்டாந்தம் தான் பார்க்குறோம். பெட்ரோல் புத்தின்னே வச்சுக்கோங்க. மண்ணெண்ணெய் புத்தியோ பெட்ரோல் புத்தியோ சொன்னால் உடனே கிரகிச்சுன்னுடுறான்னா அதுக்கு சம்ஸ்காரம் வேண்டியிருக்கு. நல்ல சித்த சுத்தியில் நல்ல சம்ஸ்காரங்கள்லாம் இருந்ததுன்னா அனாயாசமாக புரிஞ்சுன்னுடுறான். ஒரு சிரமம் இல்லாமல் புரிஞ்சுக்கிறான். ஞாபகம் வச்சுக்கணும், இது புரிஞ்சுக்கிற விஷயந்தான். எல்லோரும் என்ன புரிஞ்சுக்கிறது வேறு, அனுபவிக்கிறது வேறேன்னு வேறு நிறைய பேர் தப்பாக பாடம் சொல்லின்னு இருக்கா. அப்படி கிடையாது. இல்லாட்டி என்னத்துக்கு மெனக்கட்டு இத்தனை உபநிஷத்தை படிச்சுட்டு இருக்கோம் சன்னியாசம் வாங்கிட்டு. அதாவது எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கா, இது படிக்கிறது போகாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிற. நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறத பற்றி படிக்கணும். அனுபவத்தை படிக்கிறோமே தவிர அனுபவத்துக்காக படிக்கலை. அனுபவத்தில் இருக்கிற உண்மையைத்தான் ஆராய்ச்சி பண்ணுறோம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸை அனலைஸ் பண்ணுறது சாஸ்திரம். ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் கொடுக்காது. வேறு வேணால் லௌகிகத்தில் வேறு விதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கலாம். இந்த மாதிரி ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் என்னவா வரும், சொப்னம் மாதிரி. ஆனால் அதெல்லாம் வரும், போயிடும். வராமல் போகாமல் அனுபவிக்கிறவனை அனுபவிக்காமல் அனுபவிக்கப்படுவதே அனுபவிக்க முடியாது.
ஆனால் எனக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற எனக்கு என்னங்கிறத உண்மையைத்தானே தெரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் சொல்கிறது, வேதாந்த சாஸ்திரம் ஏற்கனவே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நீக்காது, ரிமூவ் பண்ணாது, நியூ எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்காது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கொஞ்ச நாள் அது அடிக்கடி சொல்லின்னு இருக்கும். வேதாந்த சாஸ்திரம், இந்த சாஸ்திரங்கள்லாம் உபநிஷத்துக்கள்லாம் படிக்கிறதுனால ஏற்கனவே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை ஒன்றும் நீக்காது. அப்புறம் இந்த வேதாந்தம் படித்தோடனே எனக்கு புதுசாக ஒரு அனுபவம் வந்துடுத்துன்னா ஒரு அனுபவம் வராது. புத்தி தான் வேலை செய்யும், அறிவு தான் சரியாக இருக்கும். தெளிவான ஞானம், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. கிளாரிட்டி, நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பற்றின கன்க்ளூஷனை அனலைஸ் பண்ணி மாற்றி விட்டுடும். அது ஒன்று தான் வேதாந்தம் பண்ணும். ஒரு எந்த புதுவிதமான ஒரு மிஸ்டீரியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. சொல்லப்போனால் மிஸ்டீரியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தலைவலி, அதுக்குள்ளே போய் மாட்டின்னுடுவான். ஆளாளுக்கு அதைத்தான் சொல்லிகிட்டு இருப்பான். ஒரு மகாத்மா நல்லதெல்லாம் சாஸ்திரத்தில் என்ன சொன்னாரோ அதை விட்டுடுவான். அவர் இப்படி வந்தார், கனவுல வந்தார், நெருப்பில் வந்தாருமா, பார்த்தலா நெருப்பில் தெரியுறது பாருங்கம்மா, பாருங்க நெருப்பில் தெரிகிறார் பார்த்தலா, பிள்ளையார் ஹோமம் பண்ணோம், பிள்ளையார் வந்தார், சனி ஹோமம் வந்தோம், சனி வந்தார். இதெல்லாம் எந்த புஸ்தகத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லாம் என்னதுன்னா இது ஒரு டைப் ஆஃப் ஃபெய்த். அது பரவும், வாட்ஸ்அப்லாம் போயிட்டே இருக்கும். பாருங்கோ இன்றைக்கி நாங்கள் பண்ணினோம் அப்படி. தப்பித்தவறி கேனோபனிஷத் மந்திரத்தை வேணா அனுப்புவானா? இவ்வளவு சாஸ்திரம் நம்ம தேசத்தில் இருக்குது, இவ்வளோ பெரிய குரு சம்பிரதாயம் பரம்பரை இருக்குது. இதுதான் அறியாமையின் ஆழம், இந்த இக்னரன்ஸோட டெப்த்து. இது சொன்ன உடனே என்ன ஆகும்னா, இத்தனை நாளாக அதெல்லாம் உண்மையை நம்பின்னு இருந்தாலா அதுலேருந்து வெளியிலவும் வர முடியாது. இன்னும் ஜென்மா எடுக்க வேண்டிதான். நமக்கு யார் பேர்லையும் இது கிடையாது. ஏன் இப்படி இதெல்லாம் என்னென்னா, இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள், அறிவு என்னது மூட நம்பிக்கைகள், அப்புறம் என்னது குருட்டு நம்பிக்கைகள், இதெல்லாம் உண்மையான சாஸ்திரத்தை மறைக்கிறது. அதுதான் பெரிய ட்ராஜடி. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிற சம்பிரதாயமாக இருக்கிற சாஸ்திரங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேஷனல் திங்கிங்கோட நம்ம சாஸ்திரங்கள் இருக்குது. அதை இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா, இந்த குருட்டு நம்பிக்கை, மூட நம்பிக்கை, அது மறைச்சுடுறது. அப்போ நம்ம உண்மையானதை போய் சொன்னோன்னு வச்சுங்களேன், ஏதோ அவர் புத்தி, அவர் என்ன நினச்சிட்டு இருக்கார், புத்தியே எல்லாம் பெருசு நினச்சிட்டு இருக்கார் அப்படின்னா, புத்தி தான்ப்பா தியோயோன பிரச்சோதயாதுங்கிறது எதை சொல்கிறது? நீங்கள் தப்பாக புரிஞ்சுருக்கீங்க நம்மளை சொல்லுவான். நான் 30 வருஷமாக சாஸ்திரம் படிச்சிருக்கேன்ப்பா. அது படித்தெல்லாம் வராது சுவாமி. அதுக்கு ஒரு 2 மந்திரம் தெரிஞ்சு வச்சுருப்பான் உபநிடத்தில் எங்கேயாவது. நாயமாத்மா பிரவச்சனே ந லப்யா ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன. அது எந்த கான்டெக்ஸ்டில் எப்படி சொல்லியிருக்குன்னு தெரியாது. இப்படியே சொல்லி சொல்லி இந்த சம்பிரதாயத்தை யார் காப்பாற்றணுமோ அவர்களே மறைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தாங்கள் மறைத்திருக்கிறோர்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. எவ்வளோ பெரிய அறியாமல் பாருங்க. சொன்னோமே, அந்த தம ஆசி தமசா கூடமக்ரே பிரகேதம்னா, இருட்டு மூடி இருக்குன்னு ரிக்வேதம் சொல்கிறது. இருளை இருள் மூடி இருக்கிறது. இதுதான் அஜ்ஞானத்தை பற்றி சொல்கிற போது, இருட்டு என்ன பண்ணும், இருட்டில் இருக்கிற பொருளை மறைக்குமே தவிர தன்னை மறைக்காது. இருளில் பொருள்கள் மறைக்கப்படுமே தவிர இருள் மறைக்கப்படாது. ஏன்னா இருள் நம்மால் அறியப்படுகிறது. ஆனால் இது அறியாமல் எப்படி தெரியுமோ, உண்மையும் மறைச்சிடும், அறியாமல் இருக்குங்கிறதும் தெரியாது. நமக்கு இக்னரன்ஸ் இருக்குங்கிறதே தெரியாது. யாராவது சொன்னதுக்கு அப்புறம்தான் ஆமாம் இக்னரன்ஸ் இருக்குது, அறியாமல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதே பெரிய அனுகிரகம். அப்போ தான் அறியாமையை நீக்க முடியும். இல்லை எனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டான்னு வச்சுங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்லலை, இவர் சொல்கிறார், பர்திருஹரி சொல்கிறார். அதாவது முட்டாளுக்கு சொல்லி புரிய வச்சுடலாம், படித்தவனுக்கும் சொல்லி புரிய வச்சுடலாம். இந்த ஒரு ஆள் இருக்கானே, இவனை பிரம்மதேவன் கூட டீச் பண்ண முடியாதுங்கிறார். அக்ஞ சுகம் ஆராத்தியா சுகதரம் ஆராத்தியத்தே விசேஷஜ்ஞா ஞான லவ துர்விதக்தம்
பிரம்மாபி ந ரஞ்சயதி. அதனால் இதெல்லாம் இந்த மாதிரி தப்பான இதெல்லாம் விட்டுடும். இது புரியுறது க்ளீனாக இதெல்லாம் இருக்குது. அதனால் எதுக்கு சொல்கிறேன், இது ஒன்றும் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின்னு இருக்கிற நம்ம லைஃப்பை ஐ எக்ஸ்பீரியன்ஸ் மை செல்ஃப், ஐ எக்ஸ்பீரியன்ஸ் வேர்ல்டு. நான் என்னை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். என்னை அனுபவித்து கொண்டிருக்கேனா இல்லையா? என்னை அறிந்து கொண்டிருக்கிறேன், அனுபவித்து கொண்டிருக்கிறேன். நான் இருக்கிறேன் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. நான் என்னவா இருக்கேங்கிறதுலாம் சந்தேகம். எனக்கு நட்சத்திரம், கோத்திரம், சூத்திரம், ஜாதி, குலம், கோத்திரம், ஆசிரமம் எல்லாத்தையும் சேர்த்துன்னு இருக்கேனே, அதெல்லாம் உண்மைதானா? இதெல்லாம் வேஷமா சத்தியமா? அந்த விசாரம்தான் பண்ணுறோம். இல்லாத ஒன்று புதுசை பண்ணுறதே கிடையாது. நம்ம சாஸ்திரங்களெல்லாம் சொர்க்கத்தை பற்றி பேசித்துன்னா கூட சொர்க்கம் இருக்குது சொல்லுமே தவிர அது இப்போ உனக்கு கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லு. ஆனால் இங்கே பேசுகிறதெல்லாம் திருஷ்டம், அதிருஷ்டம் இல்லை. அகம் அஸ்மிங்கிறது திருஷ்டம். ஆக எதுக்கு இதை சொல்கிறோம்னா, இந்த விருத்தி பிரம்மாகார விருத்தி தியானம், பிரம்மாகார விருத்தின்னு சொல்லலை. இது உணர்வு இருப்பதால் எண்ணம் ஒளிர்கிறது. எண்ணம் இருப்பதால் உணர்வை புரிந்து கொள்ளுகிறோம்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு முன்னாடியே இதை சொல்லியிருக்கோம். வேறு விதமாக சொன்னதே இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கும் அது அப்ளை ஆகும். வழக்கமாக சொல்கிறது தான் உணர்வு உடல் மனம் இவைகளிலிருந்து உற்பத்தியானதல்ல. கான்ஷியஸ்னஸ் இதனுடைய ப்ராடக்ட் கிடையாது. பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸோட ப்ராடக்ட் இல்லை கான்ஷியஸ்னஸ். பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸினுடைய ஒரு பார்ட்டும் கிடையாது. பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸோட ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. உணர்வு என்பது உடல் மனம் புத்தியிலிருந்து தோன்றிய பொருள் அல்ல. உணர்வு என்பது உடல் மனம் புத்தியினுடைய ஒரு பகுதியும் அல்ல. இங்கே ஹிருதயத்தில் இருக்குது, புருவத்தில் இருக்குது, தலையில் இருக்குது, அப்படிலாம் கிடையாது. ஒரு பகுதியும் இல்லை, ப்ராடக்டும் இல்லை, பார்ட்டும் இல்லை, ப்ராப்பர்ட்டியும் இல்லை. உடம்பு மனதினுடைய ஒரு குணமும் கிடையாது. உணர்வு என்பது உடல் மனம் இவைகளுடைய குணமும் இல்லை. உணர்வு உடல் மனம் புத்தி இவைகளுக்கு வேறாக இருந்து கொண்டு உடல் மனம் புத்தி இவைகளையெல்லாம் வியாபித்து உடல் மனம் புத்தி இவைகள் இயங்குவதற்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறது. புரியுறதில்லை? அப்புறம் உடல் மனம் இல்லை என்றாலும் தூக்கத்தில் உடல் மனம் மனசை பற்றி சம்பந்தமே இல்லை. உடம்பு மனசு இல்லாவிட்டாலும் உணர்வு இருக்கும். இதோட தொடர்பு இல்லாட்டாலும் உணர்வு இருக்கும். ஆனால் உணர்வை பற்றி நினைப்பதற்கு உடல் மனம் இவைகள் தேவை. உடல் மனம் இவைகள் தேவை. ஆனால் உணர்வுக்கு உடல் மனம் தேவையில்லை. உடல் மனதிற்குத்தான், பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸுக்கு தான் கான்ஷியஸ்னஸ் வேணுமே தவிர கான்ஷியஸ்னஸுக்கு பாடி மைண்டு வேணும்னு அவசியம் கிடையாது. அது மாதிரி தான். அதைத்தான் இங்கே வேறு விதமாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்கு. இங்கே தாட்டோடு நிறுத்தின்னு இருக்கும். ஆக கான்ஷியஸ்னஸ் தாட்டை இல்யூமின் பண்ணுறது. தாட் கான்ஷியஸ்னஸ்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மீடியமாக தெரியறது. அதுதான் நம்ம காலையில் பார்த்தோம். இதை வைத்துக்கொண்டு இது என்னென்னா, மனசு எதை நினைக்கிறது? இப்போது இந்த கான்டெக்ஸ்டில் மனசு எதை நினைக்கிறதுன்னா உணர்வைத்தான், கான்ஷியஸ்னஸை தான் திங்க் பண்ணுறது. எண்ணம் கான்ஷியஸ்னஸை தான் திங்க் பண்ணுறது. இதை தான் இதை சொல்ல வந்தேன். அதாவது பக்குவப்படாத மனசுக்கு இது விளங்காது, பக்குவப்படுற மனசுக்கு இது விளங்கும். சாதாரண அர்த்தம். அப்புறம் இன்னொரு அர்த்தம் சொன்னோம் இல்லையா, ஃபேனை பார்க்குற போது விருத்தி வியாப்தி, பல வியாப்தி. ஆக எண்ணம் உணர்வை நோக்கி திரும்புவது. நிதித்தியாசனத்தில் இதை தான் பண்ணுறோம். ஆனால் நிதித்தியாசனத்தில் விருத்தி இப்படின்னு நினைக்க மாட்டோம். நிதித்தியாசனத்தில் சைத்தன்யத்தையே தியானம் பண்ணும்.
சைத்தன்ய ஸ்வரூபத்தையே நிதித்தியாசனத்தில் தியானம் பண்ணுவோம். அத்வைதாக்கார விற்த்தின்னு சொல்லுவோம். அத்வைதாக்காரங்கிறது சைத்தன்யம். ஆனால் அதை பற்றி நினைக்கிறது விற்பி, நினைக்கிறது. விற்பி தியானம் இல்லை, இங்கே விற்பி தியானம். அங்கே விற்பிக்கு விஷயத்தை தியானம் பண்ணுறோம். விற்பி எண்ணம், எண்ணத்திற்குரிய பொருளை நினைக்கிறது. இங்கு எண்ணத்தையே நினைக்கிறோம். எண்ணம் என்ன, ஒரு எண்ணத்துக்கு என்ன பொருள்னு இல்லை. நான் தான் எண்ணத்தை, அது என்ன எண்ணமாக இருந்தாலும் சரி, கட்டாக்கார விற்த்தியாக இருந்தாலும் சரி, பட்டாக்கார விற்த்தியாக இருந்தாலும் சரி, அது குடத்தை பற்றியதாக இருந்தாலும் சரி, துணியை பற்றினதாக இருந்தாலும் சரி. ஆஹா, விற்பி தியானம். அபீக்ஷம் சங்கல்பா உபஸ்மரதி. உபஸ்மரதிங்கிறதுக்கு இங்கே அர்த்தம் என்ன சொல்லுகிறார்கள்னா, அதாவது ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது மைண்டு தான் கான்ஷியஸ்னஸ்கிட்ட. நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸில் அதாவது கான்ஷியஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறது என்னது? மைண்டு தான், தாட்ஸ் தான். அதுக்கப்புறம்தான் இமோஷன்ஸ். அந்த இமோஷனும் தாட் அது வேறு, அதர் இமோஷன்ஸ். ஆக எண்ணம் இருக்குது, எண்ணம் தான் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஆக அதை நினச்சி பாரு. அதுக்காக வேண்டி எங்கேயோ கான்ஷியஸ்னஸ் உட்காந்துருக்கு, பக்கத்தில் தாட் இருக்குன்னா நினைக்கப்படாது. சைத்தன்யம் சர்வகதம், அகண்ட மண்டலாக்காரம், வியாப்தம் ஏன சராச்சரம், தத்பதம் தரிசித்தம் ஏன. எந்த குருவால் இந்த உண்மை உணர்த்தப்பட்டதோ தஸ்மை ஸ்ரீ குரவே நமः, அந்த குருவுக்கு நமஸ்காரம். சைதன்யம் சாஸ்வதம் சாந்தம் வியோமாதீதம் நிரஞ்சனம். இது ஒன்று அந்த தத்துவத்தை தான் நம்ம நினைக்கிறோம். ஆஹா, அபீக்ஷ்ணம் சங்கல்பா. ஆக இது அத்தியாத்மம்னா உள்ளுக்குள்ளேன்னு அர்த்தம். இன்டர்னல் மெடிடேஷன், அது எக்ஸ்டர்னல் மெடிடேஷன். வெளி விஷயத்தை மனசில் வச்சுன்னு பண்ணுற தியானம். இது உள்ளுக்குள்ளேயே நடக்கிற ஒரு தாட் ப்ராசஸை நினைக்கிற தியானம். அவ்வளோதான், இந்த தியானம் பண்ணுங்கோ. ஆக இது மனசை விற்பி உபாதி தியானம்ங்கிறார். விற்பி உபாதி தியானம். சரி, இனி அடுத்தது பிரம்மத்துக்கு இன்னொரு விதமான, இப்போ அடுத்த உபாசனைக்கு பேர், முதல்ல என்ன சொல்லப்பட்டது? அதிதெய்வத்த உபாசனா, அப்புறம் அத்தியாத்ம உபாசனா. இப்போ ஒரு உபாசனை சொல்ல போகிறோம், குணவிசிஷ்ட உபாசனா. இது ஒரு மெடிடேஷன். குணவிசிஷ்ட உபாசனா. மந்திரத்தை படிக்கலாம். தத்வனன்னாம தத்வனமித்யுபாசிதவ்யம் சய ஏததேவம் வேதாபிஹைனம் சர்வாணி பூதானி சம்வாஞ்சந்தி. தத்வனன்னாம தத்வனமித்யுபாசிதவ்யம் சய ஏததேவம் வேத அபிஹைனம் சர்வாணி பூதானி சம்வாஞ்சந்தி. பிரம்மத்துக்கு ஒரு பேர் கொடுக்குறார், வனம். இந்த வனம்ங்கிறது இந்த இடத்துல பூஜ்யம்னு அர்த்தம். பஜனீயம், வனனீயம். வனம்னு சொன்னால் பூஜ்யம்னு அர்த்தம். எப்படி அந்த பிரம்மன் தேவர்களுக்கு பூஜைக்குரியதாக காணப்பட்டதோ, அப்படி ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட். அனந்த பகவான் ஆம்னிஷியன்ட், ஆம்னிபொட்டன் எல்லாம் சொல்கிறோமே, ஆனால் அதெல்லாம் இங்கே விசேஷமாக ஒன்றும் குணமெல்லாம் சொல்ல. அது பூஜைக்கு உரியது, அது தியானத்துக்கு உரியது. சைத்தன்யம் தியானத்திற்கு உரியது. ஆகவே அது வாழ்க்கையில் மதிப்பதற்குரியது என்று அதை நினைக்க வேண்டும். வாழ்க்கையில் பணம் மதிப்பதற்குரியல்ல, பணம் மதிப்புக்குரியது அல்ல, பதவி மதிப்புக்குரியது அல்ல, இந்த உடம்பே மதிப்புக்குரியது அல்ல.
இறைவன் ஒருவரே மதிப்புக்கு உரியவர், பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அடிக்கடி சொல்லிக்கிறாங்க யாரையா அட்ரஸ் பண்ணணும்னா. ஆகையினால ரெஸ்பெக்டபுள் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, ரெவியர்டு ரெஸ்பெக்டபுள் எல்லாம் போடுறோம் இல்லையா, அதுதான் இங்கே பகவான் ஒருத்தருக்கு தான் உண்மையிலேயே மதிப்பு, வேறு எதுக்கும் மதிப்பு இல்லை. அதாவது மதிப்புள்ள பொருளுக்கெல்லாம் மதிப்பு தர்றது யாருன்னா, இப்போ வைரத்துக்கு மதிப்பு வைரமே கொடுக்குறதா நான் கொடுக்குறேன்னா? வைரத்தை வைரமாக இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் அது ஒரு ஜட வஸ்து, அதுக்கு எதாவது கான்ஷியஸ் இருக்கா? அதுக்கு தன்னோட செல்ஃப் க்ளோரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியுமா? எது வைரம்? நான் டைமண்ட், நான் வெங்கடாஜலபதி உடம்பு முழுக்க வியாபிக்கிறேன், சும்மா நானும் சொல்கிறேன். ஒரு ஆக்ட்ரஸ் உடம்பு முழுக்க வியாபிக்கிறார். இப்போ இந்த வைரத்துக்கு எதாவது இருக்குமா என்ன? வைரத்துக்கு என்ன வேல்யூ? நான் மதிப்பு கொடுத்தா தான் அதுக்கு, நான் வசந்ததுன்னு நினச்சா வசந்தது. அதனால தான் கீதையில் பகவான் சொன்னார், சமலோஷ்டாஸ்ம காஞ்சனா ஞான விஜான திருப்தாத்மா கூட்டஸ்தோ விஜிதேந்திரியா யுக்த இத்யுச்யதே யோகி சமலோஷ்டாஸ்ம காஞ்சனா. ஓடும் பொன்னும் ஒக்கவே காண்பார். திருநாவுக்கரசர் அவர் உழவார பணி பண்ணுற போது அங்கே நிறைய பொன் காசுகளை எல்லாம் போட்டார்களாம் தேவர்கள்லாம். அதெல்லாம் தூக்கி குப்பையாக எறிஞ்சுட்டாராம். அப்படி திருநாவுக்கரசருடைய சரித்திரத்தில் பார்க்குறோம். நமக்கு தேவை அங்கே குப்பையை அள்ளுறது தான் வேலை. அந்த குப்பையில் அது என்ன குப்பையாக இருந்தால் நமக்கு என்ன? இல்லை அது கோல்டுன்னா அது மதிப்பு ஊரில் தரான், தூக்கி அங்கே போட்டு அவன் எடுத்துன்னு போவான். நமக்கு சிவபெருமான் தான் வேணும். நிலை பெறுமாறு எண்ணுதையே நெஞ்சே நீவாரா நித்தலும் எம்பிரானுடைய கோவில் புக்கு புலர்வதற்கு முன்பு அலகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை புனைந்தேத்து புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கராஜய போற்றி போற்றின்னு அப்படி பாடுறார். கோவிலுக்கு சேவை பண்ணுறதுக்காக பாடுறார். ஆக மதிப்பு எதுக்கு உண்மையிலே மதிப்புன்னா, எல்லாத்துக்கும் மதிப்பை தர்றது நம்ம தான். அதாவது கான்ஷியஸ் பீயிங் தானே மதிப்பு தருது. கான்ஷியஸ் இப்போ ஆடு மாடாது, இப்போ மாட்டுக்கு நகை போடுறோம், காலுக்கு போடுறோம், கைக்கு போடுறோம். மாட்டுக்கு ஏதாவது தெரியுமா? ஆஹா எனக்கு கோல்டில் சுவாமிஜி தண்டை போட்டிருக்கார், சால்வையெல்லாம் எனக்கு போத்துறார், எனக்கு காலம்பரை பூஜை பண்ணி முதல்ல எனக்கு தான் மரியாதை பண்ணுறார் அப்படின்னு மாடு நினச்சிக்குமா என்ன? நம்ம தான் அதுக்கு அதில் சமஸ்த தேவதைகள் இருக்குது. நம்ம தியானத்துக்காக பூஜை பண்ணுறோம். நம்முடைய க்ஷேமத்துக்காக அதுக்கு பூஜை பண்ணி பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறோம். பசுமாடை பிரதட்சிணம் பண்ணால் பூமியை பிரதட்சிணம் பண்ண புண்ணியம். அதனால் சாஸ்திரம் சொல்லியிருக்குங்கிறதுனால அதுக்கு இந்த சாஸ்திரத்தை மதித்து பண்ணுறோம். எல்லாத்துலேயுமே ஈஸ்வரனை பார்த்தா தான் அதுக்கு மதிப்பு. ஈஸ்வரனை பார்க்கல, இங்கே இருக்கிற மரங்களெல்லாம் விரக்ஷங்கள்லாம் பார்த்தா அஸ்வத்தோ வட்டவிருக்ஷ சந்தன தருர் மந்தார கல்பத்ருமௌ ஜம்பூ நிம்ப கதம்ப சூத சரலா விரக்ஷாஷ்டயே க்ஷீரிணா சர்வே தே ஃபலசயுதா பிரதிதினம் விப்ராஜனம் ராஜதே ரம்யம் சைத்திர ரதஞ்ச நந்தனவனம் குர்வந்துவோ மங்களம். நம்ம தான் அதெல்லாம் ஈஸ்வரனாக பார்க்குறோம். தத்த தத்வனம் நாம தத்வனமித்யுபாசித்தவ்யம், அது பூஜைக்குரியதல்லவா அப்படிங்கிறார். தத்த தத்வனம், தத்துஹ தத்வனம், அதுவன்றோ அதுவன்றோ அது பூஜைக்குரியதன்றோ அப்படிங்கிறார். அந்த பாஷை, அந்த சைலி, லாங்குவேஜ் ஸ்டைலு. தத்வனம் தத்வனமித்யுபாசித்தவ்யம், பூஜைக்குரியது அது மட்டுமே என்று அதை தியானம் பண்ண வேண்டும். எதை? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹ. இங்கே சைத்தன்ய தியானம் ஞாபகம் வச்சுக்கோ. வெங்கடாஜலபதியோ திருச்செந்தூர் முருகனோ இல்லை, சைத்தன்ய தியானம். அந்த சைத்தன்யத்துக்குத்தான் இவ்வளோ ஆட்ரிபியூட்ஸ், மகிமைகள்லாம் அதுக்கு தான். அபார மகிமா குரு மகிமாலாம் சொல்கிறோமே, எல்லா வேல்யூஸும் எதுக்குன்னா கான்ஷியஸ் பீயிங்ஸ் தான் வேல்யூஸ். கான்ஷியஸ் பீயிங் இருக்கிறதுனால தான் அதுக்கு அதோட மதிப்பெல்லாம் அது பெருசாக வச்சுட்டுருக்கு. பணத்துக்கு மதிப்பு தருது, கோடி கோடி ரூபாய்க்கு மதிப்பு தருது எது? இந்த சைத்தன்யந்தானே. ஆக இதில் எல்லாத்துலேயும் அதை சேர்க்கணும்.
ஈஸ்வரனுக்கு தான் எல்லாம் சேரும். அதனால தான் கீதையில் பார்க்குறோம், கிரசோகமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூரிய, எல்லாம் தான் அதே தான். நீரில் நான் சுவையாக இருக்கிறேன், மண்ணில் நான் மணமாக இருக்கிறேன், வேதங்களில் நான் ஓங்காரமாக இருக்கிறேன், ஆண்களிடத்தில் ஆண்மையாக இருக்கிறேன், பெண்களிடத்தில் பெண்மையாக இருக்கிறேன். கீர்த்தி ஸ்ரீர் வாக்ச நாரீணாம் ஸ்மிருதிர் மேதா திருதி க்ஷமா, ஹோல் விபூதி யோகம். எங்கெல்லாம் நீ மகிமையெல்லாம் க்ளோரியெல்லாம் பார்க்குறையோ அந்த க்ளோரியில் பகவானை பாரு. பகவான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அந்த பிரஜானத்தை தரிசனம் பண்ணு. பிரஜான தரிசனம், பிரஜானம்னு சொன்னால் பியூர் கான்ஷியஸ்னஸ், தூய உணர்வு. அதுக்கு ரூபம் கிடையாது. சமஸ்த ரூபங்களையும் வியாபிச்சிருக்கிற அதுக்கு ரூபம் கிடையாது. ஆகாசம் போல. தத் வனமித்யுபாசித்தவ்யம் சஹா யஹா சய ஏவம் வேத. ஏவம் வேத, எவன் ஒருவன் சிந்தனீயம்ங்கிறார். தத்வனமிதி, அந்த பிரம்மனை நன்றாக பூஜிக்கணும். அவன் நம்ம என்ன பண்ணாலும் சரி, ஜபம் பண்ணினாலும் சரி, தியானம் பண்ணாலும் சரி, தர்ப்பணம் பண்ணாலும் சரி, புஷ்பம் போட்டு பூஜை பண்ணாலும் சரி, நம்ம மனசில் அந்த விருத்தி போயிட்டே இருக்கணும். அதாவது எதை நாம் பூஜை பண்ணுறோம்? கல்லை பூஜை பண்ணுறோமா, இல்லை கடவுளை பாவனை பண்ணுறோமா, இல்லை உண்மையிலேயே இறைவன் தான் கல்லாக காட்சியளிக்கிறார்னு பூஜை பண்ணுறோமா, அந்த உணர்வே கல்லாக காட்சியளிக்கிறதுன்னு பூஜை பண்ணுறோமா? பாவனை பண்ணினாலும் நம்ம மனசில் இந்த கான்டெக்ஸ்டில், ஏன்னா இவன் படிச்சிருக்கான், எந்த சன்னியாசம் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் சன்னியாசம் வாங்கிட்டு புரியாமல் போயிடும். அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லித்தானே சாஸ்திரத்தில் இருக்குது. ஏன்னா வரிசையாக வந்துட்டு இருப்பார், அதெல்லாம் வருவார், இந்த ஏரியா மாத்திரம் எனக்கு புரியவே மாட்டேங்கிறதுன்னு. புரியலைன்னா இப்படிலாம் பண்ணுப்பா. அப்புறம் அதை பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, திரும்ப திரும்ப படிச்சுட்டே பண்ணணும். வேதாந்தத்தை படிச்சுட்டே இந்த தியானமெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தால் அப்புறம் அந்த தியானத்தினுடைய புண்ணிய பலத்தினால இந்த வேதாந்த விஷயம் புரிஞ்சிடும். புரிஞ்சதுக்கு பிறகு இந்த உபாசனையெல்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் உபாசனையில் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. இல்லை, நான் இந்த உபாசனை பண்ணினத்தினால்தான் இந்த சத்தியம் புரிஞ்சுது, அதனால் நான் உபாசனை பண்ண போகிறேன்னு போச்சு. அது புரியலைன்னா இதை பண்ணுன்னு சொன்னேன், நீ அது நன்னா இருக்குன்னு அதுலேயே போய் உட்காந்துட்டியே. இதை புரிஞ்சுக்கிறதுல தான் தாத்பரியம்ப்பா. அதுக்கப்புறம் உபாசனை வேண்டியதில் குவைட்டாயிடு, அமைதியாகிடு, அதெல்லாம் தானே புரியும். சய ஏவம் வேத, எவன் ஒருவன் இதை அறிகிறானோ அவனை எல்லாரும் பூஜை பண்ணுவாளாம். சர்வாணி பூதானி ஏனம் அபிசம்வாஞ்சந்தி. சும்மா இது பலன். ஏன்னா இந்த சும்மா இந்த பலன்னா என்ன அர்த்தம்? இது உண்மைதான், இந்த பலனில் தாத்பரியம் இல்லை. ஓஹோ, பகவானை நான் நன்னா பூஜை பண்ணால் எல்லாரும் பூஜை பண்ணுவான். ஓச்சுரான், பகவானை நான் பூஜைக்குரியவர்னு நினச்சிட்டு நான் நன்னா பூஜை பண்ணினா அப்புறம் எல்லாரும் என்ன பூஜை பண்ணுவாள். எங்கே போனாலும் எனக்கு மாலை மரியாதை, எங்கிட்ட ஓடி வருவா. அபிசம்வாஞ்சந்தி, இது நடக்கணும் அது நடக்கணும் பிரார்த்தனை பண்ணுவா. சரி, ஏன்னா வேத சாஸ்திரமே சொல்கிறது, ஞானிகிட்ட போய் உன்னோட என்ன வேணாலும் பிரார்த்தனையை பகவான்கிட்ட பண்ணுற பிரார்த்தனை எல்லாம் ஞானிகள்கிட்ட சொல்லு, அவள் ததாஸ்து சொன்னால் சீக்கிரம் நடக்கும். என்னது ஆத்மஜம் ஹ்யர்ச்சயேத் பூதிகாமஹா அப்படின்னு முண்டக்கோபனிஷத் சொல்லியிருக்கு. வாழ்க்கைக்கு தேவையானவற்றை விரும்புகின்றவன் ஆத்மஜானியை பூஜை செய்வானாக அப்படி சொல்லியிருக்கு. இது மாத்திரம் எல்லாருக்கும் ரிஜிஸ்டர் ஆகிடும். நம்மளும் ஆத்மஜானி ஆகணும் தோண வேண்டாம். இந்த ஒரு கதை சொல்லுவாள். அதாவது ஒரு சுவாமி ஒருத்தர் ரொம்ப கஷ்டம்னா, அவர் எங்கேயோ மரத்தடியில் உட்காந்துருந்தார். மரத்தடியில் உட்காந்து ஒரு சுவாமி போய், சுவாமி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன் சுவாமி, வீட்டில் வேறு எல்லாம் ஒரே சண்டை, எப்போ பார்த்தாலும், ஏன்னா என்கிட்ட பைசா இல்லை, அதில் ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர் பார்த்தார், கமண்டலத்தை பார்த்தார், இப்படின்னு பார்த்தார், உள்ளேருந்து எடுத்தார் இவ்வளோ பெரிய வைரக்கட்டி, அவன்கிட்ட கொடுத்துட்டார். ரொம்ப சந்தோஷம் சுவாமி, நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டான். அவர் மரத்தடியில் உட்காந்துருக்கார், அடுத்த வேளை பிச்சைக்கு போகணும். இவனுக்கு கொஞ்சம் தூரம் போனவனுக்கு ஏதோ புண்ணியம், நம்மள்கிட்ட இவர் கொடுத்தாரே, இவர்கிட்ட இன்னும் நிறைய வச்சுருப்பாரோ என்னவோ.
அப்படி ஒரு எண்ணம். இதை எங்கிட்ட கொடுத்துட்டார்னா அவரே மரத்தடியில் உட்கார்ந்துருக்கார். அடுத்த கேள்வி எப்படி இல்லாமல் யோசிக்கும் இல்லையா? இன்னும் நிறைய வச்சுருப்பாரோ என்னவோ. அந்த வாத்து முட்டை கதை இருக்கே, பொன் வாத்து முட்டை, அது மாதிரி வச்சுருப்பாரோ தோணலாம். ஆனால் இல்லாட்டி இன்னொரு விதமாகவும் தோணலாம். இப்படி இவ்வளோ பெரிய வைரத்தை எங்கிட்ட கொடுத்துட்டார், அப்போ அவர்கிட்ட என்னவோ இதை காட்டிலும் வசந்தது ஒன்று இருக்கும் இல்லையா அப்படின்னு போய் கேட்டால், சுவாமி இதை காட்டிலும் உங்கள்கிட்ட உயர்ந்தது ஒன்று இருக்கா அப்படின்னு. இருக்கே அப்படின்னு. அதை எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு. இந்த வைரத்தை தூக்கி எறியணும். முதல்ல இந்த வைரத்தை தூக்கி எறிஞ்சியானா அதை கொடுக்குறேன் அப்படின்னா, ஐயோ தெரியாத இதெல்லாம் வைரத்தினாலேயும் வாங்க முடியுமா என்ன? இந்த ஞானத்துக்கு ஈடு என ஒன்றுமே கிடையாது. நகி ஞானேன சதிருஷம் பவித்ரமிக வித்யதே பரம்பூய பிரவக்ஷாமி ஞானானாம் ஞானம் உத்தமம். அதில் பீஸ் ஆஃப் மைண்டை வைரமாக கொடுக்கும். வைரம் வந்த உடனே பீஸ் ஆஃப் மைண்டு போயிடும். பீசஸ் ஆஃப் மைண்டு தான் அனந்த பத்மநாப சுவாமி கோவில். அந்த கோயில் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பீஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருந்தது ஒரு காலத்தில். இப்போ பீஸ்ஃபுல்லாகவே நடக்கலை. அட்மினிஸ்ட்ரேஷனே ப்ராப்ளம் ஆகிடுச்சு. கஷ்டம். அது பாட்டுக்கு உள்ளே பேசாமல் இருந்தது. யார் கேட்டால் அதை போய் பார்க்கணும். இப்போ அனந்த பத்மநாப சுவாமி பிரதானமாக, அதில் இருக்கிற விஷயங்கள், அங்கே இருக்கிற செல்வம் பிரதானமாக. அவர் ஆனந்தமாக புஜக சயனம் படுத்துன்னு இருக்கார். இப்போ அவரையே ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா அவர் உள்ள ஃபுல்லாக கோல்டாக இருக்குது, என்னெல்லாமோ வெல்ந்துருக்கு. ஏன்னா எங்கேயோ போய் சுரண்ட போய் தானே இது தெரிஞ்சு போச்சு. அது ஏதோ உதுந்துடுத்து. இந்த சால கிராமம் பேஸ்ட் பண்ணது அனித்தியம் தானே, அதுக்கு இவ்வளோ இதாகிடுது. இங்கே எது சொல்கிறோம்னா, நீ ஈஸ்வரனை மகிமை பொருந்தியவர் நினச்சி நீ தியானம் பண்ணியானா, ஈஸ்வரனுங்கிற வார்த்தையை கவனமாக புரிஞ்சுங்கோ. கேவல சைத்தன்யம், குணவிசிஷ்ட சைத்தன்யம். கேவல சைத்தன்ய ஞானந்தான் நமக்கு மோட்ச சாதனம். குணவிசிஷ்ட சைத்தன்யம் கேவல சைத்தன்ய ஞானத்துக்கு யோக்கியதை கொடுக்கும். கேவல சைத்தன்யம்னா என்ன? பியூர் கான்ஷியஸ்னஸ் ஓன்லி, தூய உணர்வு மட்டுமே. பாராதிபூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. சொன்னாரோ இல்லையே, எனக்கு ஒரே ஆனந்தமாக இருக்குது அப்படிங்கிறார் தாய்மார். இப்போ இந்த உணர்வை பற்றி அடிக்கடி படிக்கிறோம். ஆக கேவல சைத்தன்யம், சுத்த சைத்தன்யம், அதில் ஆட்ரிபியூட்ஸ் கிடையாது. ஆனால் ஆட்ரிபியூட்ஸோடு நீ தியானம் பண்ணுன்னு எதுக்காக சொல்கிறாருன்னா, அப்போத்தான் உனக்கு ஆட்ரிபியூட்லெஸ் சைத்தன்யம் புரியும். ஆக சகுண சைத்தன்யத்தை தியானம் பண்ணினா நிர்குண சைத்தன்ய ஞானம் ஏற்பட்டு நிர்குண ஞான நிஷ்டை ஏற்படும். அதுக்காக நிர்குண சைதன்ய ஞானந்தான் மோட்ச சாதனம். அதுக்காக சொல்கிறார். ஆனால் இதில் என்னதுன்னா, இது ஒரு பை ப்ராடக்ட். என்ன பை ப்ராடக்ட்னா, இந்த உலகத்தில் உனக்கு துணியும் பிக்ஷையும் கிடைக்கும். சும்மா நான் சேர்த்துக்கிறேன், நம்ம லெவலில் தான் நாம் திங்க் பண்ணுவோம். அதில் என்னன்னா, உன்னை ஜனங்கள்லாம் நிறைய பேர் பழங்கள்லாம் கொண்டுருவா, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாம் கொண்டுருவா, நிறைய வச்சு நமஸ்காரம்லாம் பண்ணுவா. நீ என்ன பண்ண போகிற? அத்தனை நீயா சாப்பிட போகிற? எல்லாத்தையும் பகவானுக்கே கொடுக்க போகிற. அல்ல, அதனால என்னென்னா அவர்களுக்கு அதில் பிரயோஜனம் கிடைக்கிறது, அர்த்தம் கிடைக்கிறது, காமம் கிடைக்கிறது, புண்ணியம் கிடைக்கிறது. அப்புறம் கொஞ்சம் கிளாஸில் உட்காந்து படித்தா ஞானமும் கிடைக்கிறது. ஆகையினால சர்வாணி பூதானி, சர்வாணி பூதானின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஜனங்களும் அபிசம்வாஞ்சந்தி, இவனை நோக்கி இவனிடம் இருந்து அருளை பெற வருகின்றார்கள். எவன் இறைவனை, நம்ம சிம்பிள் பாஷையில் சொல்கிறேன், கேவல சைத்தன்யம் குணவிசிஷ்ட சைத்தன்யம்லாம் சொல்லலை. ஆக்சுவலாக அதுதான் மீனிங். சாதாரணமாக எல்லாருக்கும் சொன்னோம்னா, இறைவன்னா எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கவா போகிறாங்க? இறைவன்னா அப்படிம்பா. ஏன்னா இறைவன்னா என்னப்பா உனக்கு மனசில் தோன்றுறது? இறைவனை எல்லா விதமான குணங்களோடும் கூடியவன் என்று யார் பூஜை பண்ணிக்கொண்டே இருக்கிறானோ அவனை நோக்கி எல்லா ஜனங்களும் அவனிடம் இருந்து அருள் பெறுவார்கள், அருளாசி பெறுவார்கள்.
அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தோட அர்த்தம். ஆக யஹா ஏதத்து ஏவம் வேத, எவனொருவன் இதை அறிந்து இதை பூஜிக்கிறானோ. ஏன்னா இந்த நிருபாதிக எதா இருந்தாலும் எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியிருக்கு. எக்ஸ்பிரஸ் பண்ணலைன்னா தெரியாது, நமக்கு புரியறதுக்கா. உண்மையிலே எதுவும் எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டாம். இப்போது ஒருத்தர்கிட்ட நம்ம பிரியத்தை காமிக்கணும்னா என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஒருத்தர்கிட்ட நான் என்னோடய பிரியத்தை காமிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? என்னத்தையோ கொடுக்கணும். எதையா கொடுத்தா தான் எனக்கு உள்ள எனக்கு பிரியம் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் போகாது, காமிக்கணும். அட்லீஸ்ட் வாயை திறந்தா சரி இல்லையா? இதான் பகவானுக்கிட்ட எனக்கு பிரியம் இருக்குன்னா எடுத்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தான் பூஜை பண்ணுறோம், நமஸ்காரம் பண்ணுறோம். அதனால் ஏதாவது ஒன்று சேர்க்கணும். நிருபாதிகம் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அந்த குணங்கள் இல்லாமல் இருக்கிற நிலையை யாரும் தனக்கும் புரியாது, மற்றவர்களுக்கும் புரிய வைக்க முடியாது. புரியாதுன்னா ஜாக்கிரதை, நமக்கு ரொம்ப பக்குவம் இருந்தால் தான் அது விளங்கும். அதனால் அப்படி பண்ணினாயே ஆனால் அந்த மெய்ப்பொருளை, பரம்பொருளை, பூஜைக்குரியது, சிறப்புக்குரியது, பவித்ராணாம் பவித்ரம் மங்களானாஞ்ச மங்களம், தெய்வதம் தேவதானாம் தேவதானாம் தெய்வதம், பவித்ராணாம் பவித்ரம் மங்களானாம் மங்களம் என்று நீ அதை பூஜை பண்ணினியானா அது உனக்கு அனுகிரகம் பண்ணும். நிறைய பேர் உங்கள்கிட்ட வருவார்கள், நீயும் அவர்களுக்கு நல்லா ப்ளஸ் பண்ணலாம். நீ சொன்னால் பலிக்கும். நீ சொல்கிற நீ லௌகிக விவகாரத்தில் எதாவது வேணும்னு சொன்னாலும் பலிக்கும். நீ மோட்சத்தை அடையிறதுக்கு ஞானத்தை கொடுத்தா அதுவும் பலிக்கும். ஆஹா சர்வாணி பூதானி சம்வாஞ்சந்தி. எல்லா உபாசனைக்கும் பலன் சொல்கிறது சாஸ்திரத்தோட பழக்கம். உபாசனைக்கு பலன் சொல்லணும். அங்கெல்லாம் சித்த சுத்தியை நம்ம போட்டுக்கணும். இங்கே உபாசனைக்கு பலன் ஆக்சுவலாக இங்கே அது சொல்லணும். இந்த மாதிரி உபாசனை பண்ணினா உனக்கு சித்த ஏகாகிரத்தை ஏற்படும், அதனால உனக்கு வேதாந்த சாஸ்திரம் நன்றாக புரியும், அப்படி போட்டுக்கணும். இதில் சாதாரண பை ப்ராடக்ட் என்னென்னா, ஜனங்களுக்கெல்லாம் நீ இந்த ஞானத்தை கொடுக்கலாம், ஜனங்களுக்கு நீ லௌகிக பிரயோஜனங்களை அனுகிரகம் பண்ணலாம் அப்படிங்கிற அர்த்தம். இனி அடுத்த மந்திரம் உபனிஷத்து முடிய போகிறது. உபனிஷதம்போ ப்ரூஹீத்யுக்தா தே உபனிஷத் பிராமீம் வாவதே உபனிஷதப்ரூமேதி. உபனிஷதம்போ ப்ரூஹீத்யுக்தா தே உபனிஷத் பிராமீம் வாவதே உபனிஷதமப்ரூமேதி. ஆக இதுவரைக்கும் நாம் பார்த்தது கதாபாகம், கதையை பற்றி படிச்சிருக்கோம். ரெண்டு இல்லை, ஒரு முக்கியமான கதையை பார்த்தோம். இந்திரன், அக்னி, வாயுவை பற்றின அந்த கதை விஷயங்கள்லாம் படிச்சுன்னு இருக்கோம். அதுக்கப்புறம் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக 3 வகையான தியானம், 3ல் 1ல் 2 அம்சம் இருக்குது. ஆக மின்னலையும் எமைக்கிறதையும் ஒரு அம்சம், மின்னல் அம்சம் ஒன்று, எமைக்கிற அம்சம் ஒன்று, ரெண்டும் சேர்ந்து ஒரு தியானம். அப்புறம் அடுத்தது விருத்தி தியானம், பிரம்ம விஷய பிரம்மத்தை நினைக்கிற விருத்தி தியானம், பிரம்மத்தை எண்ணும் எண்ணத்தை தியானம் செய்வது, மெய்ப்பொருளை எண்ணும் எண்ணத்தை தியானம் செய்வது. அப்புறம் 3வது தியானம் என்னன்னா, ஈஸ்வரனை அந்த உணர்வை நிறைய குணங்கள்லாம் இருக்கிறதாக நினச்சி பூஜை பண்ணுறது. சர்வஜ்ஞா, சர்வேஸ்வரா, சர்வாதிஷ்டாதா, சர்வாந்தர்யாமி, அப்படிலாம் சாஸ்திரத்தில் என்னெல்லாம் குணங்கள்லாம் பகவானுக்கு சொல்லியிருக்கோ குணங்கள்லாம் சொல்லி முடிக்க முடியாது. ஆகையினால ஏகப்பட்ட குணங்கள்லாம் இருக்குது. எண்குணத்தான், எண்ணுதற்கரிய குணங்களை உடையவர், உலக முதல்வன், வாலறிவன், மலர்மிசை ஏகினான், வேண்டுதல் வேண்டாமையிலான், இறைவன், பொறிவாயில் ஐந்தவித்தான், தனக்கோமை இல்லாதான், அறவாழி அந்தணன், எல்லாம் எண்குணத்தான். மறுபடியும் இறைவன், காலவியாபி, தேசவியாபி, இதெல்லாம் நீ தியானம் பண்ணு.
இப்போ உபனிஷத் பூர்த்தி பண்ணுறேங்கிறார். இந்த பாரு, எங்கிட்ட நீ வந்த சிஷ்யனை பார்த்து சொல்கிற. இங்கே யார் சிஷ்யன், யா குரு பேரே கிடையாது இந்த உபனிஷத்தில். யாரோ ஒரு குரு, யாரோ ஒரு சிஷ்யன். குரு சொல்கிறார், நீ எங்கிட்ட பிரம்ம வித்தையை சொல்லி கொடுன்னு கேட்ட, நான் உனக்கு பிரம்ம வித்தையை உபதேசம் பண்ணிவிட்டேன், அவ்வளோதான், ஓவர் அப்படிங்கிறார். இதுக்கப்புறம் கொஞ்சம் பேச போகிறார், அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். உபனிஷதம் போ ப்ரூஹி. உபனிஷதம் போ ப்ரூஹின்னா நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும், பிரம்ம வித்யான்னு அர்த்தம். பிரம்ம வித்யாவை உபதேசம் பண்ணு, பிரம்மத்தை பற்றி எங்களுக்கு உபதேசம் பண்ணுன்னு நீ பிரார்த்தனை பண்ணிக்கொண்ட. தே உபனிஷத் பிராமீம் உபனிஷத் அப்ரூம. ஆக இந்த உபனிஷத்தை நாங்கள் உபதேசம் பண்ணியாச்சு. ஆக பரமாத்ம வித்யைங்கிறார் ஆதிசங்கரர். ஆக நாங்கள் சொல்லியாச்சு, நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிவிட்டேன். இந்த இடத்துல உபனிஷத் சப்தத்துக்கு பிரம்ம வித்யான்னு அர்த்தம். அது ஃபங்க்ஷனல் நேம் இப்படிலாம் உபனிஷத்து சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறவோ சொல்லியிருக்கோம். ஆக உபனிஷத் அப்படிங்கிறது பிரம்ம வித்யைக்கு ஒரு பேர். மெடிடேஷனுக்கும் உபனிஷத்துன்னு தான் பேர். இறைவனை பற்றிய அறிவை, கடவுளை பற்றின ஞானத்தை கொடுக்கறதுக்கு பேர் உபனிஷத்துன்னு பேர். கடவுளுக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தத்தை பற்றியும் உபனிஷத் பேசும், கடவுளுக்கும் உலகத்துக்கு இருக்கிற சம்பந்தத்தை பற்றியும் பேசும். இந்த விஷயத்தை பேசுகிற சாஸ்திரத்துக்கு உபனிஷத்துன்னு பழக்கத்தில் பேர். ஆனால் அதற்கு இன்னொரு பேர் பிரம்ம வித்யா, ஆத்ம வித்யா, பரவித்யா, இப்படி நிறைய பேர் இருக்குது. ஆனால் சொற்கள் தான் வேறு, பொருள் ஒன்று தான். நாலெட்ஜ் ஆஃப் அப்சல்யூட் ரியாலிட்டி இப்படி சொல்லிடலாம். அதாவது மெய்ப்பொருளை பற்றிய அறிவை நீ என்னிடம் பணிவோடு கேட்டாய், நான் உனக்கு மெய்ப்பொருளை பற்றிய அறிவை அன்போடு உபதேசம் செய்தேன். உபனிஷத்தை பற்றிய பிரம்ம வித்யினுடைய உபதேசமானது நிறைவு பெற்று விட்டது. இப்பொழுது நான் சொற்பொழிவை நிறைவு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் நான் ரொம்ப நேரமாக உங்கள்கிட்ட பேசின்னு இருக்கேன், இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை, இதோட உபதேசத்தை பூர்த்தி பண்ணிக்க போகிறேங்கிறார் குரு. உபனிஷதம் அப்ரூம ரெண்டு தரம் சொல்கிறார். தே உபனிஷத் பிராமீம் அப்ரூம, தே உபனிஷதம் அப்ரூம. உனக்கு பிரம்மத்தை பற்றின உபனிஷத்துனா இந்த இடத்துல வித்யா. பொதுவாக உபனிஷத்துனா பிரம்ம வித்யா. பிராமீம் உபனிஷத்துன்னு சொன்னால் பிரம்ம வித்யா, அதுக்கும் பிரம்ம வித்யான்னு தான் அர்த்தம். கடைசியில் உபனிஷத்துனா பிரம்ம வித்யா. உனக்கு பிரம்ம வித்யை சொன்னேன், உனக்கு பிரம்ம வித்யை சொன்னேன், சொல்லிக் கொடுத்து விட்டேன். சரி, அவ்வளோதான், இந்த போர்ஷன் முடிகிறது. ஆனால் இன்னொன்று சொல்கிறார், இந்த உபனிஷத்தை நீ புரிஞ்சுக்கிற, இந்த பிரம்ம வித்தையை புரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சின்ற பிறகு இதில் நிலைச்சு நிற்கிறதுக்கும் சில சாதனங்கள் இருக்கின்றன. ஆக நீ காலையில் சொன்னேன் இல்லையா, நூத்தன விவேகி உள்ளம் நுழையாது, சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும், நூதன விவேகி உள்ளம் நுழையாது, நுழையுமாகில் பூத ஜன்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே அப்படின்னு கைவல்ய நவநீதத்தில் சாதனத்தை பற்றி சொல்லியிருக்கார். அதாவது சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. ஒரு சாதனம் இல்லாமல் சாத்தியம் இல்லை. இங்கேருந்து இப்போ நீங்கள் எல்லோரும் வரணும்னா அதுக்கெல்லாம் வாகனம் வேணும், எத்தனையோ ஏற்பாடுகள்லாம் பண்ணணும். இப்போ காரில் வருவோம், பிளேனில் வருவோம், ட்ரெயினில் வருவோம். ஆக சாதனமின்றி இந்த சாத்தியங்கள், இந்த இடத்துக்கு இது சாத்தியம். நீங்கள் கிளம்புற இடத்துல அது உங்களுக்கு பேர் சாதகன். நீங்கள் எதையாவது ஒரு மீன்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த எண்டுக்கு வர முடியும். அது மாதிரி உலகத்தில் சாதனம் இல்லாமல் சாத்தியம் இல்லை. அதே மாதிரி இந்த ஞானம் அடையணும்னு சொன்னால், இந்த வேதாந்தம் படித்து இந்த தத்துவஞானத்தை பெறணும்னு சொன்னால் நமக்கு சில சாதனங்கள் அவசியம். சாதனம்னா இங்கே இன்னர் குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்டர்னல் இல்லை.
நாலெட்ஜ் எங்கே எடுக்கிறது, டேக் பிளேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அறிவு எங்கே உண்டாகிறது, மனசில் உண்டாகிறது. அறிவு மனசில் உண்டாகணும்னா மனசுக்கு சில தகுதிகள் வேணும். மனசுக்கு சில தகுதிகள் இல்லைன்னா மனசில் இந்த மெய்ப்பொருளை பற்றிய அறிவு உண்டாகாது. அதைத்தான் இங்கே சாதனம்ங்கிறோம். நமக்கு ஞானம் சாத்தியம். அந்த ஞானத்துக்கு சாதனம் என்னன்னா இந்த சாஸ்திர விசாரம். சாஸ்திர விசாரத்துக்கு சாதனம் என்னன்னா அதுதான் சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிறோம். சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. ஆதலால் எனவே இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும். எந்த நான்கும்? விவேகம், வைராக்கியம், அதெல்லாம் இருக்கு. விவேகம், வைராக்கியம், முமுட்சுத்துவம், சமாதானம், சமாதி ஷட்க சம்பத்தி, இதெல்லாம் சொல்கிறோம் நாம். அதுதான் அங்கே சொல்கிறார். இது இருந்தால் தான் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும். நான்கு அடைஞ்சதுக்கு பிறகு குருகிட்ட போய் படிக்கணும், அப்போ தான் அறிவு வரும். நூத்தன விவேகி உள்ளம் நுழையாது. வெறும் இன்டலெக்சுவலாக படிக்கணும்னு நினச்சான்னா அவனுக்கு புரியாது. இந்த குவாலிஃபிகேஷன் இல்லாமல் போய் குருக்கிட்ட உட்காந்து படித்தா விளங்காது. இல்லை சுவாமி விளங்குறதேன்னா, அப்போ நீ ஏதோ பூர்வ ஜென்மாவில் புண்ணியம் பண்ணிருக்கேன்னா அதுதான் உனக்கு இந்த கூட்டுன்னு வந்து இதை படிக்க வைக்கிறதுன்னு சொன்ன. பூத ஜென்மங்கள். பூத ஜென்மங்கள்னால் கடந்த காலத்தில் நீ ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணியம் பண்ணியிருக்கே, அதனால தான் இந்த விசாரத்துக்கு வந்திருக்கே. நீ புரிஞ்சுதுன்னு சொன்னால் உனக்கு அதுதான் காரணம். நூத்தன விவேகி உள்ளம் நுழையாது, நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருஷனாமே. இங்கே பார்ப்போம், அதே தான் இங்கேயும் சொல்கிறார். இந்த பாருங்க, தஸ்யை தபோதமः கர்மேதி பிரதிஷ்டா வேதாः சர்வாங்கானி சத்யமாயதனம். தஸ்யை தபோதமः கர்மேதி பிரதிஷ்டா வேதாः சர்வாங்கானி சத்யமாயதனம். தஸ்யை, தஸ்யைனா அந்த பிரம்ம வித்யைக்கு, பிரம்ம வித்யாயை அப்படின்னு அர்த்தம். அந்த பிரம்ம வித்யை பெற வேண்டுமென்றால், அந்த பிரம்ம ஞானத்தை பெற வேண்டுமென்றால், இது இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, பிரம்ம ஞானம் தானாக வந்துவிடாது. சில பேர் சொல்லிகிட்டு இருக்கா, நீ பூஜை பண்ணிகிட்டே இரு, பகவான் தானாக கொடுத்துருவாரும்பா. அப்போனா பிரம்மசூத்திரத்தெல்லாம் தூக்கி போட வேண்டிதான். பிரம்மசூத்திரம், உபனிஷத் புஸ்தகத்தெல்லாம் என்னத்துக்கு அனாவசியமா? பகவானே ப்ளஸ் பண்ணி ஞானத்தை கொடுத்துருவாருன்னா என்னத்துக்கு இந்த புஸ்தகம், சாஸ்திரம், குரு எல்லாம் படிக்கணும்? சங்கராச்சாரியர் தேவையில்லை. இல்லாட்டி மெனக்கெட்டு இவ்வளவு சாஸ்திரங்கள் எல்லாம் பண்ணியிருக்கார். அப்படிலாம் நிறைய இப்போ பிரச்சாரம் ரொம்ப நடக்கிறது. நீ பகவான் இது மாதிரி இதெல்லாம் அனாவசியம், உட்காந்து உபனிஷத்து மந்திரங்கள் அதெல்லாம் வந்து சிரமம். கலியுகத்தில் அது கிடையாது. அடுத்து அது வேறு இன்னொன்று, கலியுகத்தில் இதெல்லாம் வேலை செய்யாது. கலியுகத்தில் சந்நியாசமே கிடையாது. சாஸ்திரத்தில் இருக்குது, கலியுகத்தில் சந்நியாசமே வர்ஜம் அப்படின்னா எல்லா மடங்களும் அவுட்டு. கலியுகத்தில் வந்து விஷாம நம்ம வந்து இது பண்ணால் பகவான் அனாயாசமாக கொடுக்குற போது, சிம்பிள் வழி இருக்கிற போது என்னத்துக்கு இப்படி டஃப் ரூட்டில் போகிறேன் அப்படி சொல்லிவிடுவோம். அது பெரிய, இப்போ அது ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டுருக்கு. ஆதிசங்கரர் மாதிரி இன்னொருத்தர் யாராவது ஒரு அவதாரம் பண்ணி தான் சொல்லணும், இல்லாட்டி புரியாது. புரிய வைக்கிறது கஷ்டம். ஏன்னா யார் சொல்கிறாளோ அவள்கிட்ட ஸ்ரத்த வேணுமே. யார் எடுத்து சொல்கிறாளோ அவள்கிட்ட ஸ்ரத்த வேணுமே. ஸ்ரத்த கிடையாது. ஏன்னா எது ஈஸி மெத்தடோ அதில் தான் ஸ்ரத்தை இருக்குது. இல்லை தஸ்யைனா அந்த பிரம்ம வித்தைக்கு, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எது வந்து அதுக்கப்புறம் இதுக்கு வரணுங்கிறதே தடுத்துடுற. நீ எல்லாம் பண்ண வேண்டாம்ப்பா, இந்த கிளாஸுக்கு போகாதீங்கோ, வேதாந்தமெல்லாம் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, உட்காருங்கோ, சிவநாமாவை சொல்லுங்கோ, ராமநாமாவை சொல்லுங்கோ, அனாயாசமாக கிடச்சிடும். பகவானே உனக்கு ஞானத்தை கொடுத்து அவரே கூட்டிகிட்டே போயிடுவார். அப்படி இருக்கிறப்போ பாவம் இந்த சுவாமிகளுக்கெல்லாம் விவரமே தெரியல.
அப்படிலாம் சொல்கிறார். நம்ம இத்தனை வருஷமாக பண்ண சங்கராச்சாரியர் நம்பித்தானே வந்தோம். ஆதிசங்கரோட பாஷ்யங்கள் எல்லாம் அப்படி சொல்லலையே, எங்கேயாவது சொல்லியிருக்கான்னு. உடனே அதுக்கெல்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பிரமாணம் வச்சுப்பா. விஷ்ணு சஹஸ்ரநாமே அவரே அர்த்தவாதம் சொல்லிடுவார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லுவாள். என்னதுன்னா, கோ தர்ம சர்வ தர்மாணாம் பவதः பரமோ மதः கிஞ்ச பன்முச்சதே ஜந்து ஜன்ம சம்சார பந்தனாத். ஜன்ம சம்சார பந்தனாத் கிஞ்சபன் முச்சதே ஜந்து ஜன்ம சம்சார பந்தனாத். ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சஹஸ்ரேண புருஷ சததோத்திதः தமேவ சார்ச்சயன் நித்யம் பக்தியா புருஷமவ்யயம் தியாயன் ஸ்துவன் நமஸ்யம்ச்ச யஜமானஸ்தமேவ ச அநாதிநிதனம் விஷ்ணும் சர்வலோகமஹேஸ்வரம் லோகாத்யக்ஷம் ஸ்துவன் நித்யம் சர்வதுக்க அதிகோ பவேத். சர்வதுக்க அதிகோ பவேத், சர்வதுக்க அதீத்ய கச்சதி. பிரம்மண்யம் சர்வதர்மஜம் லோகானாம் கீர்த்திவர்தனம். அட்லீஸ்ட் அதுக்காக மீனிங் புரியணுமே. சும்மா சொல்லின்னு இருந்தால் போருமா? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். தஸ்யை அந்த பிரம்ம வித்யைக்கு என்னெல்லாம்னா தபஹா தமஹா கர்ம இதி பிரதிஷ்டா வேதா சர்வாங்கானி சத்தியமாயத்தனம். இங்கே சாதன சதுஷ்டய சம்பத்தியை தான் வேறு விதமாக ப்ரெசன்ட் பண்ணுறார். தபஹா, தபஹான்னா என்ன அர்த்தம்னா காயேந்திரிய மனசாம் சமாதானம். காய இந்திரிய மனசாம் சமாதானம். காயம்னா ஃபிசிக்கல் பாடி, இந்திரியம்னா சென்ஸ் ஆர்கன்ஸ், மனஹான்னு சொன்னால் மனஸ். ஆக உடம்பும் இந்திரியங்களும் மனசும் அனுகூலமாக இருக்கணும். தபஸுக்கு சங்கராச்சாரியர் ஒரு இடத்துல ஒரு ஒரு மீனிங் சொல்கிறார். இங்கே சொல்லியிருக்கிறது காய இந்திரிய மனசாம் சமாதானம். இனி வாக்கிய பாஷ்யத்தில் என்ன சொல்லியிருக்காரு நான் பார்க்கல, வேணா பார்க்குறேன், சொல்கிறேன். காய இந்திரிய மனசாம் சமாதானம் தபஹா பிரம்மச்சரியாதி. அங்கே மீனிங் வாக்கிய பாஷ்ய சங்கராச்சாரியர் கேனோபனிஷத்துக்கு மாத்திரம் 2 கமெண்ட்ரி எழுதியிருக்கார். ஒரு கமெண்ட்ரி எழுதினா போகாதுன்னு 2 கமெண்ட்ரி எழுதியிருக்கார். வேர்ட் பை வேர்ட் மீனிங், சென்டென்ஸ் பை சென்டென்ஸ். அதனால் பதபாஷ்யம் வாக்கிய பாஷ்யம்னு சொல்லி கேனோபனிஷத்துக்கு 2 கமெண்ட்ரி இருக்குது. ஆக இங்கே என்ன சொல்கிறார், பிரம்மச்சரியம் முதலானங்கிற புலனடக்கம்னு அர்த்தம். எல்லாம் 2 கடைசியில் யோசித்து பார்த்தா 2 ஒன்று தான். ஆக உடம்பு இந்திரியங்கள் மனசு ஒருமுகப்பட்டிருக்கணும்னு அர்த்தம். ஒரே இதுதான். ஈஸ்வரனுக்குத்தான் இந்த சரீரம், இந்த இந்திரியங்கள்லாம் ஈஸ்வரனுக்குத்தான், மனசும் ஈஸ்வரனுக்குத்தான். வாழ்க்கையில் எல்லாம் ஈஸ்வரன் வேற, உண்மையான ஆனந்தம் வேற இல்லை. எப்போவுமே நான் ஒரு நாளும் மன அமைதியை இழக்க விரும்பவில்லை. என் உடம்பும் எண்ணங்களும், என்னுடைய எண்ணங்களும் இந்த இந்திரியங்களும் அமைதியான வாழ்க்கையிலே தான் நான் இணைத்திருப்பேன். நான் பர்பஸோடு தான் லீவ் பண்ணுவேன். ஒரு நாளும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இதை சரியான வழியில் பயன்படுத்துவேன். அதுக்கு பேர் தான் தபஹா அப்படின்னு பேர். பிரம்மச்சரியம்னு சொன்னாலே வைதிக தர்மப்படி நடக்கிறதுன்னு தான் அர்த்தம். வேதத்தில் சொன்னபடி வாழ்க்கையை நடத்துறதுக்கு பேர் தான் தபஸ்ன்னு பேர். இந்த கான்டெக்ஸ்டில் தபஸ், சாதாரணமாக தபஸ்ன்னா என்ன அர்த்தம்னா தன்னை தர்மமாக வருத்திக்கிறதுன்னு அர்த்தம். தனக்கு கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணிக்கிறது, குறைச்சிக்கிறதுன்னு அர்த்தம். அதிகமாக கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கப்படாது உடம்புக்கெல்லாம். நாக்குக்கும் சரி, ரொம்ப டேஸ்டி ஃபுட்டெல்லாம் கொடுத்து நாக்கை கெடுத்து வைக்கப்படாது. அதுக்காக அலையும். அப்புறம் கடைசி காலத்துலேயும் அதுக்காக சுற்றும். அது எங்கடா கிடைக்கும்னு. ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டுவிட்டு நம்ம பகவானை தியானம் பண்ணோன்னு தோணாது. சுவாமிஜி இதெல்லாம் இருந்தால் தான் பகவானை தியானம் பண்ண முடியும். அது இல்லாமல் பண்ணுற அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்கிறார் நிறைய பேர். இதெல்லாம் இருக்கணும்.
வந்தால் இப்போ பாருங்கள், தங்கிறதுக்கு இடம் வேணும், ஃபுட்டு சரியாக இருக்கணும், பைப்பை திறந்தால் வெந்நீர் வரணும், அது கீழேயாக இருக்கணும், எத்தனை கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. வேதாந்த கேம்ப் நடத்துகிறதா இருந்தாலும் நிறைய அதுக்கு எல்லாம் விஷயங்கள்லாம் இருக்குது. நான் ரொம்ப சொல்லலை. தபஹா, ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் அது நடக்கும். இல்லைன்னா கொஞ்சமாவது அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஸ்மால் தானேன்னா அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்குள்ளே கேம்ப் முடிஞ்சு போயிடும். அப்புறம் அதுதான் டீப்பாக இருக்கும் உள்ளுக்குள்ளே. நம்ம மணிக்கணக்காக எண்ணம் உணர்வு எண்ணம் உணர்வு நான் சொல்லிகிட்டு இருப்பேன். வெந்நீர் வரல, வெந்நீர் வரல, வெந்நீர் வரல. இது எங்கே இருக்கு, அது எங்கே இருக்கு, யோசிக்க வேண்டாது. வள்ளுவர் சொன்னார். அதுக்கு நமக்கு நாமளாவே தவம்னு 10 குறள் சொல்லியிருக்கார் திருவள்ளுவர். தபஸ் பண்ணினா அதுக்கு கிடைக்கிற பிரயோஜனம் நிறைய. அதனால தான் ராமாயணம் ஆரம்பிக்கிற போதே தபஸ்வாத்தியாய நிரத்தம்னு ஆரம்பிச்சு. நாரத மகரிஷி தபஸில் சிறந்தவர் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. தபசா கல்மஷம் ஹந்தி வித்யாச்ச விமுச்சியத்தே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். தபசா கல்மஷம் ஹந்தி, தபஸுனால அழுக்கெல்லாம் போகிறது. நாமளாக விரும்பி வருத்திக்கணும். நமக்கு ஃபுட்டு இருந்தாலும் இன்றைக்கி இந்த ஒரு வேளை சாப்பிடலை அப்படின்னு சொன்னால் அதுதான் தபஸ். நமக்கு தபஸ் அது பர்திருஹரி ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகம் சொன்னார். நாங்கள் நிறைய என்ஜாய் பண்ணினோன்னு நினச்சோம், உண்மை அது இல்லை, எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் என்ன தேய்ச்சி விடுத்துன்னார். என்ன போகான புக்தாக வயமேவ புக்தா. இந்த நாங்கள் நினச்சோம் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் அத்தனையும் நான் அனுபவிச்சுட்டேன்னு நினச்சேன், உண்மை அது இல்லை, அதெல்லாம் என்னோட கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் தேய்ச்சி எடுத்துடுத்து. நான் ஒன்றும் என்ஜாய் பண்ணலை, அது என்ன ஒரு வழி பண்ணிடுத்து. நான் தபஸ் பண்ணலை, ஆனால் நான் தவிச்ச தவி கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. தபோன தப்தம் வயமேவ தப்தாக. நாங்கள் ஒரு தபஸும் பண்ணலை, ஆனால் அந்த சனி தசையை நினச்சி நான் விடுறதாகவே இல்லை அது. அதனால் என்னென்னா அது நினச்சி வந்திருக்கு சுவாமி, நீங்கள் வேறு ப்ளஸ் பண்ணி அனுப்புங்க, இப்போ எனக்கு 7.5 ஆக்கும், எனக்கு அஷ்டமமாக்கும், அப்படியே சொல்லிகிட்டே இருக்கா. என்ன சொன்னாலும் கேனோபனிஷத்துலாம் ரிஜிஸ்டர் ஆகாது. அதுக்கு இருக்கிற பவர் அதில் இருக்கிற ஸ்ரத்தை அவ்வளவு பலம் அந்த விஷயத்தில். ஏன்னா ஊரில் எல்லாரும் இப்படி தப்பான நம்பிக்கையை ரொம்ப பலப்படுத்தி விட்டார். நல்ல நம்பிக்கையை பலப்படுத்துறது போயிடுது. அதனால் நம்ம நல்ல நம்பிக்கையை பலப்படுத்த போனோம்னா நமஸ்காரம் போயிட்டு வரேன் அப்படின்னு போயிடுவோம். இது ஒரு சர்வீஸ். நீங்கள் இந்த நம்பிக்கையெல்லாம் விடுங்கோ, இந்த நம்பிக்கையை வச்சுக்கோங்கன்னா அது ஒரு நாளில் விட்டுவிட முடியுமா சுவாமி? நான் விட்டாலும் பக்கத்தாத்து மாமி விட மாட்டேங்கிறாளே, சொல்லிகிட்டே இருக்கா. நீ என்னதான் இருந்தாலும் அதுக்கு போயிட்டு வந்துருங்கிறா. நீங்கள் வேணால் கேனோபனிஷத்து கிளாஸ்க்கு வரடா அப்படின்னா, அதெல்லாம் உனக்கு ஒன்று, அந்த தலையெழுத்து நமக்கு இல்லை. தபோன தப்தம் வயமேவ தப்தாக. ஆசை இத்தனை வருஷமாக இத்தனை அனுபவிச்சு ஆசை போச்சான்னா, ஆசை அழியல, நான் தான் அழிஞ்சு போனேன்னார். திருஷ்ணான ஜீர்ணா வயமேவ ஜீர்ணாக. சரி, காலம் காலத்தை நான் கழித்தேன் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்க, காலம் உன்னை கழிச்சுடுத்து. காலோன யாத்தா வயமேவ யாத்தா, போகான புக்தா வயமேவ புக்தாக, தபோன தப்தம் வயமேவ தப்தாக, காலோ நயாத்தா வயமேவ யாத்தாக, திருஷ்ணான ஜீர்ணா வயமேவ ஜீர்ணாக. பர்திருஹரியோட ஸ்லோகம். இல்லை, தபஸ்ன்னு சொன்னால் நம்மளை வாட்டிக்கிறதுன்னு அர்த்தம். சங்கராச்சாரியர் அடிக்கடி பல இடங்களில் சொல்லுவார், யதா சாஸ்திரம் காயசோஷணம் தபஹா. சாஸ்திரத்தில் சொன்னபடி உடம்புக்கு கம்ஃபர்ட்ஸை குறைக்கிறதுக்கு பேர் தபஸு. பொதுவாகவே தபஸுங்கிறதுக்கு இந்த தபயிதி தப்போ நானசனாத் பரஞ்சத்பி பரம் தபஸ்தத் துர்தர்ஷம் தத் துராதர்ஷம் தஸ்மாத் தபசி ரமந்தே வேதம் சொல்கிறது. தபயிதி தப்போ நியதம். ஆக இந்த தபஸுங்கிறது அனசனம் தபஹா,
சாப்பாட்டை குறைக்கிறது தான் தபஸ். பேச்சை குறைக்கணும். அப்புறம் உணவை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதில் எல்லாம் தான் அதுக்கு தான் தபஸ்ன்னு பேர். அப்புறம் தமஹா. தமஹான்னு சொன்னால் இங்கே புலனடக்கம், அப்புறம் இங்கே தாட் கண்ட்ரோல்னு அர்த்தம். எண்ணங்களை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். அளவான தரமான நெறிப்படுத்தப்பட்ட எண்ணங்கள்னு சொல்கிறோம் இல்லையா? எப்படி இப்போ இங்கே முல்லை பெரியாறுலேருந்து தண்ணி போயின்னு இருக்கு. இந்த தண்ணி போய் வைகை டேமுக்கு போய் சேர்ந்துடும். இந்த சேர்ந்த தண்ணியெல்லாம் என்ன பண்ணுவான்னா அங்கங்கே இரிகேஷன் பர்பஸுக்கு அங்கங்கே பிரித்து பிரித்து விடுவா. அது மாதிரி நமக்கும் நிறைய தாட் வந்துட்டே இருக்கும். வந்திருக்கிற தாட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அதை ப்ராப்பர் சேனலில் திருப்பணும். இதுவே பெரிய மேனேஜ்மெண்ட், பர்சனல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறாள் இல்லையா? இன்னர் இன்ஜினியரிங்க, என்னது இன்னர் இன்ஜினியர், என்னெல்லாமோ சப்தங்கள்லாம் யூஸ் பண்ணுறேன். அதெல்லாம் சமஸ்கிருதத்திலே சொல்லப்படாது. ஆக இந்த ஹிருதயத்தில் நமக்கு இருக்கிற எண்ணங்களை ஒழுங்குபடுத்துறது. நல்ல 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 விற்த்திகள், சாஸ்திரம் படிக்க படிக்க தான் நல்ல விற்த்திகள்லாம் வரும். அந்த சத்விருத்திகள், அந்த சத்விருத்திகளையும் ஒழுங்குபடுத்திகிட்டே இருக்க. நான் இங்கே சொல்கிறதே நல்லாமோ ஞாபகம் வருது, எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? தமிழில் வருது, அங்கே வருது, இதுன்னு சொல்லிகிட்டே இருக்க முடியாது. ஆக அளவான எண்ணங்கள், தரமான எண்ணங்கள், சரியான குறிக்கோளை நோக்கி செல்லுகின்ற எண்ணங்கள், தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் அமைதியை தரக்கூடிய எண்ணங்கள் வேணும். அத்தகைய எண்ணங்கள் தான் இருக்கணும். அதுக்கு பேர் தான் தமஹா. தமஹான்னு சொன்னால் இந்த இடத்துல தமஹா சமஹா எல்லாம் சேர்ந்து தான். ஏன்னா தபஸுங்கிறதுக்கே இந்திரியம் சொல்லிவிட்டார். காய இந்திரிய மனசாம் சமாதானம். அப்புறம் என்னதுன்னா கர்மா. கர்மா சொன்னால் ரிச்சுவல்ஸ், அக்னி பூஜை, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற கர்மா, வைதிக கர்மா. இந்த விவசாயம் பண்ணுறது இதெல்லாம் திருஷ்ட கர்ம பலன் இல்லை, திருஷ்ட கர்மா இல்லை, அதிருஷ்ட பிரயோஜனம் கர்ம. உட்காந்து ஜபம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, இதெல்லாம் கர்மா. அதனால் இதெல்லாம் பண்ணினா என்ன ஆகும்னா அந்த அதிருஷ்ட சக்தி தபஸு தமஹா கர்ம. இந்த தபஸு தமஹா கர்ம மூணும் சம்ஸ்காரத்தை கொடுக்கும் மனசுக்கு. அப்படி சம்ஸ்காரத்தை கொடுத்ததுன்னு சொன்னால் அப்புறம் வேதாந்தம் படித்தா அனாயாசமாக புரியும். அதனால் என்ன சொல்கிறார், இதெல்லாம் இந்த சாதனைகளை பண்ணாதவனுக்கு சொல்லி கொடுத்தா அவன் தப்பு தப்பாக புரிஞ்சுப்பாங்கிறார் ஆதிசங்கரர். என்ன, இதம் அசிஷ்யாய ந தேயம், தகுதி இல்லாதவனுக்கு சொல்லி கொடுக்கக்கூடாது. யோயதி மோகாத்தாஸ்யதி, தகுதி இல்லாதவனுக்கு இதெல்லாம் இந்த சந்தியாவந்தனம் கூட பண்ணாதவனுக்கு போய் இதை சொல்லிக் கொடுத்தா என்ன ஆகும்னா, நம்பின்னு தான் சொல்கிறோம், சொல்லிக் கொடுத்தா என்ன ஆகும்னா அவன் தப்பு தப்பாக புரிஞ்சுன்னு போய் அவன் வேறு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னா. அதனால தான் அந்த காலத்தில் இதெல்லாம் ஜாஸ்தி சொல்ல மாட்டான். தனியாக கூப்பிட்டு வச்சு 4 பேருக்கு 2 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டுருப்பான், யோக்கியதை இருக்கான்னு பார்த்து. ஆனால் இப்படி இருக்குங்கிற விஷயம் தெரியட்டும், இப்படிலாம் லிட்ரேச்சர் இருக்குங்கிறது தெரியட்டும்ங்கிறதுக்காக தான் மாசில் சொல்கிறோம். அப்புறம் அடுத்தது என்னதுன்னா, இப்படியெல்லாம் பண்ணினா புரியும். இதெல்லாம் நிறைய சங்கராச்சாரியர் கோட் பண்ணிகிட்டே போகிறார். அப்புறம் அமானித்துவம், அதம்பித்வம், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும், எல்லா குணங்களையும் சேர்த்துக்கணும். இப்படியெல்லாம் பண்ணுறது மாத்திரம் இல்லை. ஆக இதுக்கு என்னதுன்னா தஸ்யை தபோ தமः கர்மேதி பிரதிஷ்டா. பிரதிஷ்டா சொன்னால் இதில் தான் நிலை பெற்றிருக்கிறது இந்த பிரம்ம வித்யை. ஏதாவது இந்த தங்கம் தங்கத்தில் தானே ரத்னம் பதிக்கிறான், தங்கத்தில் தான் பதிக்கிறான். தங்கத்தில் இப்போ வைரம் ஒரு மோதிரம் போடுறோம்னா அதில் அந்த கோல்டை இது பண்ணி அதுக்கு பக்குவம் பண்ணி அது எவ்வளோ ட்ரீட்மெண்ட் வாங்கியிருக்கும். அந்த தங்கம் பூமி மண்ணுக்குள்ளேருந்து வரும்போது எத்தனை அழுக்கோடு வந்திருக்கும், அத்தனை அழுக்கையும் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வைரக்கல்லோ நவரத்ன கல்லோ பதிக்கிறோம். அது மாதிரி தான். ஆக பிரம்ம வித்யை இந்த தர்ம சாதனங்களில் நிலை பெற்றிருக்கிறதுங்கிறார். பிரதிஷ்டா அப்படின்னு சொன்னால் தபஸும், தபஸு தமஹா, தமஹா சமஹாவும் சேர்த்துக்கணும். தமஹா, அடுத்தது கர்மா, இதெல்லாம் இருந்தால் தான் இந்த வித்யை புரியும், நிற்கும். இல்லாட்டி புரியாது, புரிஞ்சாலும் நிற்காது. ஆக தபஸ் பண்ணினவனுக்கு தான் இது விளங்கும். பகவான் கீதையில் சொல்கிறார் இல்லையா,
அர்ஜுனா நீ இதை யாருக்கு சொல்லித்தரணும் தெரியுமா? தபஸ் பண்ணாதவனுக்கு சொல்லாதே, தபஸ் பண்ணியிருந்தாலும் பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாதே, தபஸ் இருக்குது பக்தியும் இருக்குது ஆனால் கேட்குறதுக்கு ஆசை இல்லைன்னா சொல்லாது. தபஸ் இருக்குது பக்தி இருக்குது கேட்குறதுக்கு ஆசையும் இருக்குது ஆனால் நடுவில் இதை என்னால் ஒத்துக்க முடியலேன்னு சொல்கிறான், அவனுக்கு சொல்லாது. இதந்தே நா தபஸ்காய 67வது ஸ்லோகம் 18வது அத்தியாயம். இதந்தே நா தபஸ்காய நா பக்தாய கதாச்சன. சர்வதர்மான் பரித்தியஜ்ய சொன்னதுக்கப்புறம் உடனே சொல்கிறார், அர்ஜுனா இதை தபஸ் பண்ணாதவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் கேட்க விருப்பம் இல்லாதவனுக்கும் அப்படியே கேட்டாலும் என்னோட வார்த்தையில் தோஷம் சொல்கிறவனுக்கும் சொல்லாதே. அதபஸ்காய நவாச்சியம், அபக்தாய நவாச்சியம், அசுஷ்ரூஷவே நவாச்சியம், அனசூயவே நவாச்சியம் சொல்லக்கூடாது. இதை பாதுகாக்கணும். இதனுடைய புனிதத்தை, இந்த ஞானத்தை நன்றாக நாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறார். பிரதிஷ்டா, பிரதிஷ்டான்னா இதில் நிலை பெற்றிருக்கு. அதனால தான் என்ன சொல்கிறோம், நிறைய பேர் பார்த்தா நமக்கு தெரியும், இந்த வேதாந்தம் படித்த உடனே தர்மசாஸ்திரத்தை விட்டுருவான். நிறைய பேர் வேதாந்தம் படிக்க வரும்போதே தர்மசாஸ்திரமே தகராறில் இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா நிறைய காம்ப்ளிகேஷன்லாம் வரும் இந்த வேதம். அதனால தான் க்ஷுரஸ்ய தாரா நிஷிதா துரத்தேயான்னு. இது கத்தி முனையில் நடக்கிற மாதிரி. அதனால தான் வேண்டான்னு விட்டுவிட்டேன்னா, மோட்சத்துக்கு தான்ப்பா சாதனம், வந்துதான் ஆகணும் நீ. ஆனால் இது கத்தி முனையில் நடக்கிற மாதிரி இல்லை. கத்தி முனையில் நடக்கிறதும் கஷ்டம், காலும் இதாகிடும். அது மாதிரி நீ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அர்த்தம். கத்தி முனைனோடனே பயந்துவிடக்கூடாது. அந்த தகுதியை வளர்த்துண்டு இதை காப்பாற்றணும் மற்றவன். அதனால தான் என்ன பண்ணுறார் மகான்கள்லாம், அத்வைத ஞானிகள்லாம் விவகாரத்தில் எப்போவுமே ஈஸ்வரனை தியானம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு விவகாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ தான் இது சரியாக இருக்கும். இல்லாட்டி என்ன பண்ணுவான்னா, அதை பண்ணினா இது தேவையில்லைன்னு சொல்லி விட்ட உடனே என்ன ஆகிடும், ஒரே தப்பான யதேஷ்டாச்சாரத்துக்கு வழி வகுத்துரும். அப்படிலாம் நிறைய பார்க்குறோம். இப்போ இது எல்லாமே பிரம்மந்தான் சொன்னதுக்கப்புறம் என்னத்துக்கு இதெல்லாம் தேவையே இல்லையே அப்படின்னா காட்டுக்கு போயிடும், சொசைட்டியில் இருக்காது. ஆக இதுதான் பிரதிஷ்டா. இதெல்லாம் இருந்தால் தான் பிரம்ம வித்தை இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் அடுத்தது என்னதுன்னா வேதா சர்வாங்கானி. அதில் இந்த வேதங்களும் முக்கியம். இதெல்லாம் உபதேசம் பண்ணுற வேதங்கள். அந்த வேதங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான அங்கங்கள் சிக்ஷா, கல்ப, வியாக்கரணம், நிருக்தம், சந்தஸ், ஜோதிஷம். ஆக வேதங்கள் ஆச்சாரியரே சொல்கிறார், வேதாக சத்வாரஹா சர்வாணிச்ச அங்கானி சிக்ஷாதீனி ஷட்டு. கர்ம ஞான பிரகாசகத்வாத் வேதானாம் தத் ரக்ஷணார்த்தத்வாத் அங்கானாம் பிரதிஷ்டாத்வம். ரொம்ப அழகான கமெண்ட்ரி. என்ன சொல்கிறார், 4 வேதங்கள், அந்த வேதங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான அங்கங்கள். இதுதான் கர்மத்தையும் ஞானத்தையும் விளக்கி சொல்லுகிறது. அந்த வேதங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் அங்கங்கள் இருக்கான். வேதங்களை தத் ரக்ஷணார்த்தத்வாத் அங்கானாம் பிரதிஷ்டாத்வம். வேத அங்கம் படிக்கலைன்னா வேதம் நிற்காதான். வேதத்தை இப்பெல்லாம் அப்படி இல்லை பழக்கத்தில், எல்லாம் பாதி படிச்சுட்டு போயிடுறான். வேதங்களை ஒழுங்காக படித்து அங்கங்களையும் படித்தாத்தான் அந்த வேதம் உலகத்தில் நன்றாக பலனை கொடுக்கும். இல்லாட்டி பலனை கொடுக்காது. அது மாத்திரமில்லை, சர்வாங்கானி சத்தியமாயத்தனம். இதில் ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா சத்தியம். ரொம்ப முக்கியம். ஒரு வியாக்கியானக்காரர் இப்படி படித்தது ஞாபகத்தில் இருக்கு. இப்போது இந்த பசுமாடெல்லாம் கட்டுறதுக்கு ஒரு கொட்டில் வேணும், மாட்டுக்கொட்டில். அந்த மாட்டுக்கொட்டிலில் இந்த வேல்யூஸ் எல்லாம் மாடு மாதிரி, அந்த கொட்டில் மாதிரி சத்தியம் அப்படின்னு சொல்கிறார். மாதிரி சத்தியம் ரொம்ப முக்கியமானது. சத்தியம்னா என்ன அர்த்தம் சொல்கிறார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமை, அகௌட்டில்யம் அப்படி சொல்கிறார். அமாயிதா
அதாவது ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாக இருக்கக்கூடாது. அது சொல்கிறாருங்க. சத்தியம்னு சொன்னால் பொய் பேசாமல் இருக்கிறதுன்னு சொல்லலைங்க. அகௌட்டில்யம் வாங்மன காயானாம், அதாவது வேஷம் போடாத குணம். போலி அது இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தெரியறது. ஊருக்காக வேஷம் போடாதே, உண்மையாக வாழு, உனக்கு நீ உண்மையானவனாக இரு, ஊருக்காக நீ ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காதே. ஆகவே சத்தியம்னு சொன்னால் இந்த கான்டெக்ஸ்டில் பொய் பேசாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு விஷயம். ஆனால் இங்கே ரொம்ப முக்கியம், நீ உண்மையானவனாக வாழ், உனக்கு உண்மையானவனாக பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அதாவது யாருக்காகவும் நீ தர்மத்தை கடைப்பிடிக்க வேண்டாம், உனக்காக தர்மத்தை கடைப்பிடி. அது எல்லாருக்கும் பயன்படும், அது வேறு விஷயம். மற்றவன் என்ன நினைப்பான்னு நினச்சி வாழாது, ஊருக்காக ஊர் என்ன சொல்லணும்னு நினச்சி வாழாது. ஊரில் என்ன சாஸ்திரம் படித்தவனாக இருக்கான் மெஜாரிட்டி, யாருக்கும் ஒன்றும் தெரியாமே எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருக்கான், அறகுறையே உபதேசம் பண்ணுறது. அப்படி இருக்கிறதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்லலை, அவங்கள்ட்டையும் நல்ல விஷயம் இருந்தால் எடுத்துக்க தான் போகிறோம். ஏதோ சம்ஸ்காரங்கள் இருந்தால் நல்ல விஷயம் எடுத்தால் எடுத்துப்போம். ஆனால் மேக்சிமம் நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு சாஸ்திரமே தெரியாது. ஆனால் அந்த சாஸ்திரம் தெரிஞ்ச மாதிரி நிறைய பேசுவா. அப்படி பேசுகிற போது என்ன ஆகும்னா, அதில் இப்படி பண்ண ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொன்னால் கன்ஃபியூஷன் ஜாஸ்தி வரும். ஆனால் இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, நீ சாஸ்திரத்துக்கு உண்மையானவன், பகவானுக்கு உண்மையானவனாக நடந்துக்கோ, சாஸ்திரத்துக்கு உண்மையானவனாக நடந்துக்கோ. உன் ஃபேமிலியோ எதுவுமோ எந்த விதமான ரிலேஷன்ஷிப்போ உன்னுடைய மோட்சத்துக்கு யாரும் வரமாட்டான். எப்படி நீ சாப்பிட்டா தான் உன் வயிறு ரொம்புமோ, அது மாதிரி நீ மனசை நல்லா வச்சுன்னு இருந்தால் தான் உனக்கு நிம்மதி. யாரும் உனக்கு மனசாந்தியை கொடுக்க முடியாது. நீயா மனசாந்தியை சம்பாதிக்கிற வரைக்கும் உனக்கு மனசாந்தியை யாரும் உனக்கு கொடுக்க முடியாது. உன்னுடைய செல்ஃப் எஃபர்ட் ரொம்ப முக்கியம். இல்லை யாருக்காக நீ வாழ வேண்டாம், உனக்காக நீ வாழ் அப்படிங்கிற அர்த்தத்தில் சத்தியமிதி அமாயிதா அகௌட்டில்யம் வாங்மன காயானாம், பேசுகிற பேச்சு, எண்ணுகிற எண்ணம், உடம்பு எல்லாவற்றிலுமே போலித்தன்மை இல்லாத தன்மை, எல்லாவற்றிலும் தூய்மை, புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும்னர். உனக்கு மனசு சுத்தமாக இருக்கிறது, நீ பண்ணுற வேலை சுத்தமாக இருக்கிறது, இதுக்கெல்லாம் சத் சங்கம் சுத்தமாக இருந்தால் தான் அமையுங்கிறார். சத் சங்கத்திலே போய் நிறைய பாலிடிக்ஸ் பண்ணி விடுறா, அது வேறு விஷயம். சத் சங்கங்கிற பேரில் மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும். இனந்தூய்மைன்னா என்ன அர்த்தம்? நல்ல ஜனங்களோட சங்கம். இனம்னா சத் சங்கம், சுத்த நல்ல சத் சங்கம். சத் சங்கத்திலே நல்ல சத் சங்கம்னு சொல்ல வேண்டியிருக்கு பாருங்கள். சத் சங்கம்னாலே நல்லவாழோட பழக்கம் தான் அர்த்தம். ஆனால் அதை வேறு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நிறைய இடங்களில் சத் சங்கங்கிற பேரில் என்ன ஆகிடுறது, ஏதாவது ஒன்று வந்துடும், வேர்க்கடலை இல்லை பூச்சிக்கடலை வர மாதிரி, அது எல்லாத்தையும் கெடுத்துரும். எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்லையும் என்ன ஆகிடுது, கொஞ்ச நாளில் இது க்ரோ ஆனவுடனே பாலிடிக்ஸ் வந்து விடுது. பாலிடிக்ஸ் வந்த உடனே என்ன ஆகிடுது, பாலிடிக்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பானே தவிர என்ன பர்பஸுக்காக அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்ததோ அது அவுட். எந்த இயக்கத்துலையும் இது எப்போ பார்த்தாலும் இந்த மாயாக காத்துன்னு இருக்கு. அதனால் எப்போவுமே இதுக்கு தான் அதுக்கு தான் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த காலத்தில் இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி 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 அதை எப்போ பார்த்தாலும் அதை காப்பாற்றி கொண்டே இருப்பார்கள் பெரியோர்கள்லாம். தேஷுஹி ஆஸ்ரயேதி வித்யா, அதான் அவர்களை சார்ந்து இருக்கிறதான் இந்த வித்யை. யார்கிட்ட வேலை செய்யும் பலிக்கும்னா இந்த மாதிரி சத்திய தபஹா தமஹா, அப்புறம் என்னது தஸ்யை தப்போ தம கர்ம, ரிச்சுவல் எல்லாம் ஒழுங்காக பண்ணணும், வேல்யூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், கம்ஃபர்ட்ஸ், சிம்பிள் லைஃப், சொல்லப்போனால் சிம்பிள் லைஃப், என்னது என்டர்டெய்னிங் குட் தாட்ஸ், டூயிங் ரிச்சுவல்ஸ், அப்புறம் என்ன சொல்கிறதுன்னா சத்தியத்தை கடைப்பிடிக்கிறது,
போலித்தன்மை இல்லாமல் வாழ்கிறது, இதெல்லாம் இருந்ததுன்னா பிரம்ம வித்யை ஓடி வந்து நம்மகிட்டேயே உட்கார்ந்து. வள்ளுவர் சொல்கிற மாதிரி கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்தும்பர் திருவள்ளுவர். யார் படிக்க வேண்டியதை படித்து அடக்கமாக இருக்கானோ, கோபப்படாமல் இருக்கானோ, அவங்கிட்ட தர்ம தேவத்தை ஓடி வந்து அப்படியே உட்காந்துக்குங்கிறார். கதம் காத்து, கோபம் வராமல் தன்னை பாதுகாத்து, கற்று படிக்க வேண்டிய நூல்களை படித்து, அடங்கல்னு சொன்னால் அடக்கமாக இருக்கான், அவங்கிட்ட தர்ம தேவத்தை இவங்கிட்டயே நித்தியவாசம் பண்ணணும்னு சொல்லி வருமா. அதை தான் இங்கே சொல்கிறார். இங்கே சங்கராச்சாரியர் நல்லாவே சொல்கிறார். அதாவது யாரை சார்ந்து இந்த வித்தை பயன் தரும்னா, நல்ல குணங்கள் இருக்கிறவனை சார்ந்து தான் இந்த வித்தை பயன் தரும். அசுர குணங்களை உடையவனை சார்ந்திருந்து இந்த வித்தை பயன் தராது. ந அமாயாவினஹா ஏ அமாயாவினஹா சாதவஹா ந அசுர பிரகிருதிஷு மாயாவிஷு. மாயான்னு சொன்னாலே இந்த வஞ்சனை, ஏதோ ஒரு வேறு விதமான லட்சியம் வச்சுட்டு இருப்பான். அர்த்த காமத்தை மனசில் வச்சுட்டு வித்தையை வச்சுக்க விடாது. அர்த்த காமம் வித்தைக்கு சாதனமே தவிர அர்த்த காமத்துக்காக வித்தை இல்லை. உபனிஷத்து எதுக்கு? நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கா? ஆனால் இந்த உபனிஷத் ஞானம் இருந்தால் நமக்கு எப்போவுமே ஆனந்தமாக இருப்போம், எந்தூசியாசம் இருக்கும், காரியம் பண்ணுவோம், அதில் வரும். ஆனால் அதுக்காக இது இல்லை. நான் உற்சாகமாக இருக்கிறதுக்கு எனக்கு இதே போரும். உற்சாகமாக இருக்கிறதுனால அதில் பை ப்ராடக்ட் என்ன வேணாலும் கிடைக்கலாம். ஆனால் அதுவும் சொசைட்டிக்கு தான். சாதுக்களுடைய குணமே என்னன்னா, எப்போ பார்த்தாலும் உலகம் நல்லா இருக்கணுங்கிறது தான் சாதுக்களுடைய குணம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே. ஆக அதுக்கு வேதங்கள்லாம் தான் இதை சொல்லி கொடுக்கறது. அதுக்கு அங்கங்கள்லாம் இருக்குது. அதுக்கு சத்தியம் ஆயத்தனம், அத்தனைக்கும் இருப்பிடம் என்னன்னா, அதனால தான் வேதத்தில் சத்தியத்தை தனியாக பிரித்து தர்மத்தை சொன்னார். தர்மத்துக்குள்ளே சத்தியம் அடங்குற போதிலும் வேதம் தனியாக பிரித்தது. சத்தியம் வத தர்மஞ்சர. இல்லை, வேதத்தில் இந்த சத்தியத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. சத்தியத்தை சாமானிய தர்மம்னு சொல்லுவார். ஏன்னா பொய் பேசாமல் இருக்கிறது, போலித்தனமாக இல்லாமல் இருக்கிறதுங்கிறது பிராமணனுக்கா எந்த வர்ணத்துக்குரியது? எந்த வர்ணத்துக்குரியது? எல்லா வர்ணத்துக்கும் உரியது. ஹியூமனிட்டி, மனித சமூகத்துக்கே உரியது. அதில் எல்லாருக்கும் அந்த குணம் தேவை. ஆக அது சாமானிய தர்மம். அப்புறம் விசேஷ தர்மம்னு சொன்னால் நம்ம பண்ணுற பூஜைகள், பிராமணம் பண்ணுற காரியங்கள், மற்றவர்கள்லாம் பண்ணுற காரியங்கள், பெண்கள் பண்ணுறது, ஆண்கள் பண்ணுறது, இப்படிலாம் சாஸ்திரங்களில் புருஷ தர்மம், ஸ்திரீ தர்மம், அதெல்லாம் தர்மஞ்சர. சத்தியம் வத சொன்னது மாத்திரமில்லை, சத்தியான்ன பிரமதித்தவ்யம், தர்மான்ன பிரமதி. என்னதுக்கு ரிப்பிட்டீஷன்? சத்தியத்தை விட்டு விலகிடாதே, தர்மத்தை விட்டு விலகிடாதே. ஏஷ ஆதேஷா ஏஷ உபதேசா ஏஷா வேதோபனிஷத்து ஏதது அனுசாசனம் ஏவம் உபாசித்தவ்யம் ஏவம் உச்சைத்தது பாஸ்யம். என்னெல்லாம் இருக்குது? ஏஷ ஆதேஷா ஏஷ உபதேசா ஏஷா வேதோபனிஷத்து ஏதது அனுசாசனம் ஏவம் உபாசித்தவ்யம் ஏவம் உச்சைத்தது பாஸ்யம். 6 தடவை ஃபாலோ பண்ணுங்கிறது. நல்லது, உனக்கு நல்லது, ஊருக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நல்லது, வரக்கூடிய ஜெனரேஷனுக்கெல்லாம் நல்லது. அன்னைக்கு நம்ம மகான் பெரியவாள்லாம் பண்ணது தான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறோம். நம்ம பண்ணுறதெல்லாம் இன்னும் எந்த ஜெனரேஷனுக்கு போகிறது தெரியுமே நமக்கு தான். அன்னைக்கு மகாத்மாக்கள்லாம் பண்ணினதை இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் நாம் பண்ணுறது இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியும் எல்லாருக்கும். அது இனி எத்தனை ஜெனரேஷனுக்கு நம்ம பண்ணியிருக்கிற நல்ல காரியம்லாம் போய் சேர போகிறது. நான் பொதுவாக சொல்கிறேன், ஊருக்குள்ளே இப்போ சிட்டியில் என்ன நடக்கிறது பார்த்துப்போம். யோவா ஏதாமேவம் வேதாபஹத்ய பாப்மானமனந்தே ஸ்வர்கே லோகே ஜ்யேயே பிரதிதிஷ்டதி பிரதிதிஷ்டதி. யோவா ஏதாமேவம்
வேதாபஹத்ய பாப்மானமனந்தே ஸ்வர்கே லோகே ஜ்யேயே பிரதிதிஷ்டதி பிரதிதிஷ்டதி. ஏன் ஆதிசங்கரர் கடைசியில் இந்த சத்தியத்தை பற்றி இன்னொரு வார்த்தை சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். தபஹா தமஹா கர்மா அதுலேயே பிரதிஷ்டையாயிருக்குன்னு சொன்னதுக்கு பிறகு மறுபடியும் எதுக்கு சத்தியத்தை சொல்லணும்? அதில் பிரதிஷ்டையாயிருக்கு பிரம்ம வித்யை. தபஹா தமஹா கர்ம அதில் பிரதிஷ்டையாயிருக்கு பிரம்ம வித்யை. தபஸையும் தமத்தையும் கர்மத்தையும் வேதங்களும் வேதாங்கங்களும் பிரகாசப்படுத்துறது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு சத்தியத்துக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டால், சத்தியம் இதுக்கு எல்லாத்துக்கும் மூலம்ங்கிறது. 1000 அஸ்வமேத யாகம் பண்ணுறதும் சரி, ஒரு சத்தியத்தை உண்மையை சொல்கிறதும் சரி, பொய் பேசாமல் இருக்கிறதும் சரி, சத்தியந்தான் உயர்ந்ததுங்கிற ஸ்லோகத்தை கோட் பண்ணுறார் ஆதி பருவம். அஸ்வமேத சஹஸ்ரஞ்ச சத்யஞ்ச துலயாதிருத்தம் அஸ்வமேத சஹஸ்ராச்ச சத்தியமேகம் விசிஷ்யத்தே அப்படின்னு மகாபாரத்தில் இருக்கக்கூடிய கொட்டேஷனை மேற்கோள் காட்டுற ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயங்கிற சங்கராச்சாரியர். எங்கேருந்து என்ன கொட்டேஷன் கொடுப்பாருன்னு தெரியவே தெரியாது. மகாபாரதம் எவ்வளோ ஸ்லோகம் இருக்குது, அதனால தான் சங்கராச்சாரியருக்கு அந்த பெருமை. எந்த ஸ்ருதியை வேணாலும் எப்போ வேணாலும் மேற்கோள் காட்டுவார். சமஸ்த சர்வசந்திர ஸ்வதந்திராக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சமஸ்த சாஸ்திரத்துலேயும் அனாயாசமாக உலவரவர்னு அர்த்தம். சர்வதந்திர ஸ்வதந்திரா. ஆக அஸ்வமேதத்தை 1000 அஸ்வமேத யாகத்தையும் சத்தியத்தையும் எடை போட்டால் அஸ்வமேத சஹஸ்ர யாகத்தை விட சத்தியந்தான் உயர்ந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. சரி, இந்த மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா, யஹாவா ஏதாம் ஏவம் வேத, எவனொருவன் இந்த விஷயத்தை இவ்வாறு அறிகிறானோ, இந்த பிரம்ம வித்யை அந்த பிரம்ம வித்யா சாதனங்களோடு எவன் அறிகிறானோ, ஏதாம்னா ஏதாம் உபனிஷதாம், உபனிஷதம் ஏதாம் உபனிஷதம், உபனிஷத் சப்தம் ஸ்திரீலிங்கம் ஆகையினால ஏதாம் உபனிஷதம். யோவான்னு அர்த்தம் எவன் ஒருவன், யஹாவா யஹாவைனா அதுதான் யோவா, யோவான்னா எவன் ஒருவன், ஏதாம் ஏதாம்னா இந்த பிரம்ம வித்யை உபனிஷத்தை, ஏவம் வேத இப்போ சொல்லி கொடுத்தபடி அறிகிறானோ, அதாவது சாதனத்தோட இந்த வித்யை அறிகிறானோ. இந்த பிரம்ம வித்யை குருக்கிட்ட போய் படிக்கணும். குருக்கிட்ட போய் படிக்கணும்னா அதுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும். அந்த குவாலிஃபிகேஷன் சிம்பிள் லைஃப், தபஹா புலநடக்கம் வேணும். அவர் சொன்ன பாஷை தபஹான்னா என்ன அர்த்தம், காய இந்திரிய மனசாம் சமாதானம், காய இந்திரிய மனசாம் சமாதானம். இதெல்லாம் இந்த குவாலிஃபிகேஷனோட யார் படிக்கிறானோ, வேதன்னா அறிகிறானோன்னு அர்த்தம், அறிந்து கொள்கிறானோ. ஆக இந்த தர்மத்தை அனுஷ்டித்து கொண்டு இந்த தத்துவஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். இந்த தர்மங்களை அனுஷ்டித்து கொண்டு தத்துவஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். அப்போ அவனுக்கு என்ன ஆகும்னா, பாப்மானம் அபஹத்திய, இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகும்னா, தவறுகளிலிருந்து விடுபட்டு, முன்பு செய்த தவறுகளின் விளைவுகள், இப்பொழுது அறியாமையினால் செய்த தவறுகள், இதிலிருந்து விடுபட்டு, பாப்மானம் அபஹத்திய பாபங்களையெல்லாம் போக்கி. எத்தனை பாபம் என்னெல்லாம் இருக்குன்னா, இந்த புண்ணியம் பாபம் புண்ணியம் இருக்குது. புண்ணியமும் பாபம் ஆகிடும் வேதாந்தத்தில். ஏன்னா எது திரும்பவும் பிறப்பை கொடுக்குமோ அது பாபம். ஆனால் அந்த அர்த்தத்தை இங்கே வச்சுக்கல. நம்ம அப்படி சொல்கிறோம் பொதுவாக. நம்ம சிம்பிளாக பார்க்கலாம். விருப்பு வெறுப்பு பெரிய பாபம். நம்ம ராகத்வேஷம். சாஸ்திரத்தை நிறைய பேர் வெறுக்கிறான், லௌகிகத்தை ரொம்ப விரும்புகிறான். எவ்வளோ பெரிய பாபம். ஆக விருப்பு வெறுப்பு, அப்புறம் இந்த மாதிரி சாஸ்திரங்களை படித்து தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது ஒரு பாபம். அப்புறம் அடுத்தது என்னதுன்னா, நான் கில்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ணல, தெரிஞ்சுப்போம் அவ்வளோதான். ராகத்வேஷம் ஒரு பாபம், அஜ்ஞானம் இன்னொரு பாபம், சந்தேகம் இன்னொரு பாபம்.
அப்புறம் இதெல்லாம் படித்ததுக்கு அப்புறமும் ஹேபிட்டை விடாமல் அப்படியே இருக்கும் பாருங்க, அந்த பாவம். இதெல்லாம் பாப்மானம் அபஹத்திய, எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபட்டு அனந்தே ஸ்வர்கே லோகே. ஸ்வர்கே லோகேன்னா சொர்க்கலோகம் இல்லை, இந்திராதி தேவ சூரிய சந்திரன் வழியாக போகிற பாதை, சூரியன் போகிறது அதெல்லாம் இல்லை. இங்கேயே இப்போவே சதேகமுக்தி விதேகமுக்தி இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அதில் அமிர்தாக பவந்தி. நான் நாளைக்கு இதை சம்மரி மாதிரி சொல்கிறேன் சுருக்கமாக, அதில் தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அனந்தே, அனந்தேன்னா முடிவில்லாத, ஸ்வர்க்கம்னா சுகம்னு அர்த்தம், எல்லையற்ற பேரின்பத்தில். அனந்தே ஸ்வர்கே லோகே ஜியேயே. ஜியேயேன்னு சொன்னால் உயர்ந்த, ஜியேயேன்னு சொன்னால் இது சங்கராச்சாரிய சொல்கிறார், இது உபச்சாரத்துக்கு சொல்லலை, உண்மையை சொல்கிறதுங்கிறார். சில சமயம் சொல்கிறது உண்டு, நீ இதெல்லாம் பண்ணினானா போகிறோம். இப்போ சொல்கிறோம் இல்லையா, பகவன் நாமாவை சொன்னால் போகிறோம் மோட்சம் கிடைக்கும்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் உபச்சாரமாக சொல்கிறதுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லைப்பா, இது அனந்தே ஸ்வர்கே லோகே ஜியேயே. ஜியேயேன்னா ஜியாயா, ஜியாயா ஜியேயே லோகே, ஜியாயா லோகா ஜியேயே லோகே. ராமசப்தம் மாதிரி தான், ஜியாயா லோகா ஜியேயே லோகே, ராமே அப்படிங்கிற மாதிரி ஜியேயே லோகே, உயர்ந்த அந்த மேலான உலகத்தில். அப்படின்னா மேலே எங்கேயோ போகிறதில்லை, இங்கேயே இப்போவே வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். யான் எனது எனும் செருக்கு அறுப்பான், வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். பிரதிதிஷ்டதி பிரதிதிஷ்டதி, அதிலேயே அவன் நிலைச்சு நிற்பான், நிலைச்சு நிற்பான். பிராக்கெட்டில் போட்டுக்கணும், இதில் சந்தேகமே இல்லை. ஸ்ரத்தஸ்வ சோம்ய, இதை அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள் அப்படிங்கிறது அர்த்தம். பிரதிதிஷ்டதி இதனால் இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கார், இந்த பிரம்ம வித்தையை இந்த சாதனங்களோடு அறிஞ்சு, தியான சாதனங்களோடு அறிஞ்சு எவன் அதை உள்வாங்கிக் கொள்ளுகிறானோ அவன் எல்லா விதமான குற்றங்கள் குறைபாடுகளிலிருந்து விடுபட்டு இங்கேயே இப்பொழுதே மன நிறைவிலே நிலைத்து நிற்கிறான், நிலைத்து நிற்கிறான். இந்த மன நிறைவிலே அவனுக்கு நிறைவோ நிறைவு. அகமன்னம் அகமன்னம் அகமன்னாதஹா, அஹோ சாஸ்திரம் அஹோ சாஸ்திரம், அஹோ குரு அஹோ குரு, அஹோ ஞானம் அஹோ ஞானம், அஹோ சுகம் அஹோ சுகம். சாஸ்திரமோ சாஸ்திரம், குருவோ குரு, ஞானமோ ஞானம், சுகமோ சுகம். அப்படி சொல்லி ஆனந்தமாக இருக்கான். இது வித்யாரண்ய சுவாமியோட ஸ்லோகம். ஆக இவனுக்கு ஆனந்தமாக இருக்கான். பிரதிதிஷ்டதி பிரதிதிஷ்டதி. உபனிஷத் பூர்த்தி ஆயிடுச்சு. இந்த அளவில் இந்த உபனிஷத்தை பூர்த்தி பண்ணுறேன். ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷுः ஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்து நிராகரணம் மே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி
எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிகி.